பாகம் 416. நயானாவோடு போனில் பேசிக்கொண்டே அரவிந்தன் ஸ்டடி ரூம் கதவை தட்டாமல் அவந்திகா உள்ளே சென்றுவிட அங்கு அரவிந்த் ஒரு கையில் தூக்க மாத்திரையோடும் மறு கையில் தண்ணீர் பாட்டிலோடும் அமர்ந்திருந்தான். எதிர்பாராத நேரத்தில் அவந்திகாவை அங்கு பார்த்ததும் அரவிந்தின் கண்களில் ஒரு விதமான பயம் தெரிந்தது. அதே நேரம் புருவம் சுருக்கிய அவந்திகா, அரவிந்த், கையில இது என்ன மாத்திரை என்று கேட்கவும், இது விட்டமின் டேப்லெட். ஆமா, நீ எதுக்கு என்ன பார்க்க வந்த? ரொம்ப பதட்டமா வேற இருக்க என்றான். அரவிந்த் அவந்திகாவிற்கும் லைனில் இருக்கும் நயானாவின் ஞாபகம் வரவும் அவள் அந்த மாத்திரையை பற்றி விரிவாக எதுவும் பேசாமல் நயானாவின் சூழ்நிலையை பற்றி சொன்னாள். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் உடனே அங்க வரேன்னு நயானா கிட்ட சொல்லு என்று சொல்லிய அரவிந்த் உடனே தன்னுடைய ஆடைகளை மாற்றிக்கொண்டு அவந்திகாவையும் அழைத்து கொண்டு நயானாவும் அவளது அப்பா அம்மாவும் தங்கி இருக்கும் ஹோட்டலுக்கு சென்றான். அரவிந்தின் உதவியால் மிக எளிதாகவே நயானாவின் பேரில் 11 கோடிக்கான செக் கொடுக்கப்பட்டது. என்னதான் நயானாவின் தந்தைக்கு அரவிந்திடம் உதவி கேட்பது தர்ம சங்கடமாக இருந்தாலும் முழு மனதோடு ரொம்ப நன்றி தம்பி என்றார். மென்மையாக புன்னகைத்த அரவிந்த், குடும்பத்துக்குள்ள நன்றி எல்லாம் தேவையில்லை அங்கிள், நாங்க கிளம்புறோம் என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பினான். அரவிந்த் அங்கிருந்து சென்றதும் தன் மகளை பார்த்த நயானாவின் தந்தை, நயானா, எனக்கு தெரிஞ்சு அர்ஜுனோட சித்தி அவ்வளோ ஒன்னும் வெளிப்படையானவங்க இல்லைன்னு தோணுது. என்னதான் அவங்க சிரிச்சு சிரிச்சு பேசினாலும் அவங்க செயல்கள் எதுவும் சரியில்லை. எதுக்கும் நீ அவங்க கிட்ட இருந்து தள்ளியே இரு. ஃபியூச்சர்ல உனக்கோ அர்ஜுனுக்கோ எந்த உதவி தேவைப்பட்டாலும் நீ அவனோட சொந்த அம்மா கிட்டையும் அண்ணன் கிட்டையும் தான் கேட்கணும் என்றார். நயானாவும் ஒரு சிறு தலையசைப்போடு அவர் சொன்னதை ஏற்றுக்கொண்டாள். மறுநாள் அதிகாலையில் எழுந்த மாதவி அவந்திகாவையும் எழுப்பி விட்டிருந்தாள். மாமியாரும் மருமகளும் கப்போர்ட் முன் நின்று கொண்டு இன்று என்ன ஆடை அணியலாம் என்று தீவிர ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தனர். ஒரு சிவப்பு நிற பட்டுச்சேலையை எடுத்த மாதவி, பொம்மி, இது நல்லா இருக்கா? நான் இந்த சேலையை கட்டிக்கவா என்று கேட்கவும், வாவ் அத்தை, செம்மையா இருக்கு, இந்த சேலை உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் என்றாள் அவந்திகா. சட்டன மாதவியின் முகம் சோகமாக மாறியது. எனக்கு வயசாகிருச்சு பொம்மி, இது மாதிரி டார்க் கலர் சேலையெல்லாம் நான் கட்டுனா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? சோ இது வேணாம், வேற ஏதாச்சும் சாதாரண புடவைய கட்டிக்கலாம் என்றாள். தன் இடுப்பில் கை வைத்து மாதவியை செல்லமாக கோபித்துக் கொண்ட அவந்திகா, அத்தை, இன்னைக்கு உங்க பையனோட கல்யாணம், சோ நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணணும். நீங்க மட்டும் ரொம்ப சிம்பிளா ட்ரெஸ் பண்ணிருந்தீங்கன்னா அர்ஜுன் ரொம்பவே ஃபீல் பண்ணுவான். அவன் கல்யாணத்துக்கு வர விருப்பம் இல்லாம நீங்க வந்திருக்கிறதா நினைப்பான் என்றாள். அதற்கு பின்பு மாதவி எதையோ நினைத்து தயங்கிக் கொண்டிருக்க தான் அணிய வேண்டிய கோட் சூட்டோடு அந்த அறையின் வாசலில் நின்ற அரவிந்த், அம்மா, இன்னைக்கு அர்ஜுனுக்கு தானே கல்யாணம் நடக்க போகுது, நீங்க ஏன் இவ்ளோ பரபரப்பா இருக்கீங்க என்றான் விளையாட்டாக. அட போடா, மொத என்னோட ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆக போகுது, எனக்கு பரபரப்பா இருக்கும் தானே என்றாள். இந்த வார்த்தையை கேட்டதும் அந்த அறையில் இருந்த சிரிப்பு சத்தம் மொத்தமாக குறைந்து அமைதியாகியது. சட்டென அவந்திகாவை பார்த்த மாதவிக்கு தான் தவறாக பேசிவிட்டோம் என்பது புரிந்தது. அர்ஜுன் நயானா திருமண ஏற்பாட்டில் ஆரம்பத்திலிருந்தே அவந்திகா ஏதோ ஒரு வகையான சோகத்தோடும் சங்கடத்தோடும் இருப்பதாக மாதவிக்கு தோன்றியது. இறுதியாக அது ஏன் என்பது மாதவிக்கு இப்போதுதான் புரிந்தது. என்னதான் இருந்தாலும் அவந்திகாவும் ஒரு பெண்தானே, தனக்கு இது போன்றதொரு திருமணம் நடைபெற வேண்டும் என்று அவள் நினைப்பதில் தவறொன்றும் இல்லை. இதே எண்ணத்தோடு அவள் அரவிந்தை பார்த்தாள். அரவிந்தின் கண்கள் அவந்திகாவைத்தான் கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தது. மாதவி சொல்லும் வரை அரவிந்தும் தனக்கு இப்படி ஒரு திருமணம் நடக்கவில்லை என்பதை பற்றி யோசித்து கூட பார்த்ததில்லை. ஆனால் இப்போது அவனுக்கு 9 வருடங்களுக்கு முன் தியா சொல்லிக் கொண்டிருந்த திருமண கனவுகள் எல்லாம் அவன் கண் முன் தோன்றியது. ஆரம்பத்தில் அவன் அவந்திகாவை திருமணம் செய்த காரணத்தை யோசித்து பார்த்தான். எந்த தப்பும் செய்யாத ஒரு அப்பாவி பெண்ணை சித்திரவதை செய்திருக்கிறான். அத்தோடு மட்டுமல்லாமல் சோல் ஃபைட்டரை காரணம் காட்டி அவளை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறான். இதையெல்லாம் யோசித்த அரவிந்தின் மனதில் பெரும் குற்ற உணர்வு தோன்றியது. அந்த அறைக்குள் சென்ற அரவிந்த் அவந்திகாவின் தோளில் கை வைத்து, தியா, நீ ஒன்னும் கவலைப்படாத, நம்ம கல்யாணம் ரொம்பவே கிராண்டா நடக்கும் என்றான். பின்பு மாதவியின் பக்கம் திரும்பியவன், அம்மா,
இன்னைக்கு அர்ஜுன் கல்யாணத்தை நல்லா பாத்துக்கோங்க. சோ எங்க கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணல, இது உங்களுக்கு ஒரு நல்ல பாடமா இருக்கும் என்றான். இப்போது முகம் முழுக்க புன்னகையோடு அவந்திகாவை பார்த்த மாதவி, பொம்மி, உங்க கல்யாணத்தை இந்த சென்னையில எல்லாம் வைக்க கூடாது, நாம ஏதாவது ஒரு தீவுல வைப்போம், அதுதான் ரொம்பவே ரொமான்டிக்கா இருக்கும் என்றாள். ஆமா மாமா, நீங்களும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கோங்க, எனக்கும் என் அக்கா கல்யாணத்தை பாக்கணும்னு ஆசையா இருக்கு என்று சொல்லிக்கொண்டே அங்கு வந்தான் அகிலன். அகிலனை முறைத்து பார்த்த அவந்திகா, இப்ப யாரு உங்க மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னது? இவன் இன்னும் எனக்கு ப்ராப்பரா ப்ரொப்போஸ் கூட பண்ணல, இவனெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்று சொல்லி முகத்தை திருப்பிக் கொள்ள அங்கு ஒரு பெரும் சிரிப்பலை எழுந்தது. அப்போ விடுங்க மாமா, எங்க அக்கா கல்யாணத்தை பாக்கலாம்னு நினைச்சேன், அது நடக்காது போல. அட்லீஸ்ட் மாமா கல்யாணத்தையாச்சும் பாக்கலாம், சட்டு புட்டுன்னு ஒரு பொண்ண பாருங்க மாமா என்று அகிலன் கண்ணடித்து கொண்டு சொல்ல, ஆமா பாருங்க என்று சொன்ன அவந்திகா அந்த அறையை விட்டு வெளியே செல்ல போக அவள் கையை வேகமாக பிடித்து இழுத்து தன் மார்பில் சாய வைத்தான் அரவிந்த். அதற்கு மேல் அந்த அறையில் இருப்பது உச்சிதம் இல்லை என்பது புரிந்து கொண்ட மாதவியும் அகிலனும் மெதுவாக அந்த அறையை விட்டு சென்றனர். விடுங்க அரவிந்த் என்று அவனை தள்ளிவிட அவந்திகா முயற்சிக்க அவளை இன்னும் இறுக்கமாக கட்டிப்பிடித்த அரவிந்த் அவள் காதோரம் குனிந்து, தியா, ஐ லவ் யூ, என் வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் உன் கூட சேர்ந்து கிடக்கணும்னு ஆசைப்படுறேன் என்றான். அவனது வன்மையான தீண்டலும் மென்மையான குரலும் அவந்திகாவை திக்குமுக்காட செய்தது. வேகமாக மூச்சு வாங்கியவள் என்று மட்டும் சொன்னாள். தியா, இப்ப சொல்லு, நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா? என் கூட உன் வாழ்க்கை முழுக்க வாழ உனக்கு சம்மதமா என்றான் அரவிந்த். அவளால் எப்படி முடியாது என்று சொல்ல முடியும்? 9 வருடத்திற்கு முன்பு ஒவ்வொரு நாளும் அவள் இதைத்தானே கனவு கண்டு கொண்டிருந்தாள். ஒரு நாள் அவன் ஆன்லைனில் இருந்து நிஜ உலகில் அவளை சந்தித்து இந்த வார்த்தைகளை கேட்பான் என்று ஏங்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் அதற்கு பிறகு எத்தனையோ ட்விஸ்டுகளுக்கு பிறகு அவள் ஏங்கி காத்திருந்த இந்த வார்த்தைகள் அவள் காதில் கேட்கும் போது எப்படி அவளால் முடியாது என்று சொல்ல முடியும்? என்னதான் அவர்களது உறவு வெறுப்பில் ஆரம்பித்திருந்தாலும் இப்போது யாராலும் பிரிக்க முடியாத அளவிற்கு காதலில் வந்து முடிந்திருக்கிறது. இப்போது இந்த கேள்விக்கான பதில் அரவிந்திற்கே நன்றாக தெரியும். இருந்தாலும் அவனோடு சற்று நேரம் விளையாடி பார்க்க நினைத்த அவந்திகா, உடனே பதில் சொல்ல முடியாது, யோசிச்சுதான் சொல்லணும் என்றாள். அவள் கண்களை நேராக பார்த்த அரவிந்த், ஓகே, பொறுமையா யோசிச்சு சம்மதம்னு சொல்லு என்றான். அது நீங்க நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு என்று அவந்திகா பொய்யான கோபத்தோடு சொல்ல, புரியலையே, ஒருவேளை பெட்ல நான் நடந்துக்கிறத பொறுத்து தான் உன் பதில் இருக்குமா என்று அரவிந்த் விளையாட்டாக கண்ணடித்து சொல்லவும், ராஸ்கல் உங்கள என்று அவந்திகா அவனை அடிக்க ஆரம்பித்தாள். ஆனால் அவளது அடியெல்லாம் அரவிந்திற்கு உரைத்ததாகவே தெரியவில்லை. சிரித்துக்கொண்டே, சரி சரி, பெட் பெர்ஃபார்மன்ஸ் இல்லனா வேற எந்த மாதிரி என்னோட பெர்ஃபார்மன்ஸ நீ எதிர்பார்க்கிற என்று அரவிந்த் மீண்டும் கேட்கவும், அதுக்கு நீங்க என் கூட 1-to-1 மேட்ச் விளையாடணும் என்றாள் அவந்திகா. அதுக்கு என்ன, இப்பவே விளையாடலாமே என்று அரவிந்த் தன் போனை கையில் எடுக்கவும், ஹலோ மிஸ்டர் அரவிந்த், ஏற்கனவே டைம் ஆகிருச்சு, நாம இன்னும் மேட்ச் விளையாடி முடிச்சுட்டு போனோம்னா அங்க கல்யாணம் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பிடுவாங்க என்றாள். எதுவும் பேசாமல் அவந்திகாவை கட்டி அணைத்தபடியே கபோர்டிலிருந்து மிகவும் வேலைப்பாடு இல்லாத ஒரு சாதாரண உடையை எடுத்த அரவிந்த், நீ இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கோ, இன்னைக்கு நயானா கல்யாணம், சோ நீ ரொம்ப பிரிட்டியா ட்ரெஸ் பண்ணுனா எல்லாரோட கவனமும் ஓம் பக்கம்தான் இருக்கும், அப்புறம் பாவம் நயானா என்றான். எப்படி பெரிதாக எந்தவித முயற்சியும் இல்லாமல் சர்வசாதாரணமாக அரவிந்தால் பெண்களை கவர முடிகிறது என்பது அவந்திகாவிற்கு இப்போது புரிந்தது. நயானா எவ்வளவு அழகு என்று அவளுக்கு நன்றாகவே தெரியும். அப்படி இருக்கும்போது அவந்திகா அனைவரது கவனத்தையும் ஈர்த்து விடுவாள் என்று அரவிந்த் சொல்வது அவளுக்கு சிரிப்பாக இருந்தாலும் அவன் வார்த்தைகளில் வெட்கத்தில் அவள் முகம் சிவப்பதை அவளால் கட்டுப்படுத்த முடியவில்லை. ஏன் அரவிந்த், நான் அவ்வளவு அழகா இருக்கேனா என்ன என்று கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து கொண்டே கேட்டாள். ஆமாம் என்று அரவிந்த் தலை அசைக்கவும், அரவிந்த், நீங்க எத்தனையோ அழகிகளை பார்த்திருப்பீங்க, அவங்க எல்லாரையும் விட நான் தான் அழகா இருக்கேனா
என்றாள். இப்போது அவந்திகாவை பின்பக்கமாக அணைத்திருந்த அரவிந்த் அவள் தோள்களில் சாய்ந்து அவள் முகத்தை கண்ணாடியில் பார்த்து, அழகுங்கிறது பாக்குறவங்க கண்ணுல தான் இருக்கு, ஏன் கண்ணுக்கு என்னோட தியா தான் தேவதை என்றான். அவனது இந்த வார்த்தைகளை கேட்டு அவந்திகா பூரித்து போனாள். அவள் வெட்கத்தில் முன்பை விடவும் அவள் முகம் இன்னும் அழகாக மாறியது. அரவிந்த் எடுத்து கொடுத்த ஆடையை உடுத்திக் கொண்டு அவந்திகா கீழே வர அங்கு ஏற்கனவே மாதவியும் அகிலனும் கிளம்பி அவர்களுக்காக தயாராக காத்திருந்தார்கள். நால்வருமாக சேர்ந்து திருமணம் நடைபெறும் மண்டபத்திற்கு சென்றனர். இது ஒரு பணக்கார வீட்டு திருமணம் என்பதை காட்டும் வகையில் கார் பார்க்கிங்கில் இருந்து மண்டபத்தின் நுழைவாயில் வரையிலுமே பல வண்ண ஆர்கிட் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. வாசலில் நின்று வருகின்ற விருந்தினரை வரவேற்றுக் கொண்டிருந்தனர் ராஜேந்திரனும் மேனகாவும். இந்த காட்சி அனைத்தையும் பார்த்த அவந்திகா மலைத்து போனாள். என்னதான் அவள் ராஜேந்திரன் குடும்பத்தை பற்றி கேள்விப்பட்டிருந்தாலும் அவர்களது செல்வாக்கு இந்த அளவிற்கு இருக்கும் என்பது அவளுக்கு இப்போதுதான் புரிந்தது. அங்கு வந்திருந்த அனைவருமே சமூகத்தில் மிகவும் உயர்ந்த இடத்தில் இருந்தவர்கள். ஆக ராஜேந்திரன் குடும்பத்தோடு ஒப்பிடும்போது பெங்களூரில் அவந்திகா குடும்பம் மிகவும் சாதாரண ஒன்றுதான் என்பதை அவந்திகா இப்போதுதான் தெரிந்து கொண்டாள். இந்த குடும்பத்தில் இந்த செல்வாக்கும் செல்வமும் யாரோ ஒருவர் முயற்சியால் உருவானது இல்லை. ஒருவர் மாற்றி ஒருவராய் தலைமுறை தலைமுறையாய் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. சாதாரண ஒரு கேமிங் டீம் ஆரம்பிப்பதற்காக இந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தை அரவிந்த் விட்டு விலகி வந்தான் என்று நினைக்கும் போதே அவந்திகாவிற்கு வியப்பாக இருந்தது. அதே வியப்போடு அரவிந்தை திரும்பி பார்த்தாள். ஆனால் அரவிந்தின் முகத்தில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை. ஒரு காலத்தில் தனக்கு சொந்தமாக இருந்தவை இனி தன் வாழ்நாள் மொத்தமும் பாடுபட்டாலும் தன்னால் எட்டி பிடிக்க முடியாத அந்த சாம்ராஜ்யம் தன் கண்முன் இருந்தும் அரவிந்த் அதை பற்றி பெரிதும் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. அவன் முகத்தில் எந்தவித ஏமாற்றமும் தெரியவில்லை. எப்போதும் போல தனக்கே உண்டான கம்பீரத்தோடுதான் இருந்தான். அவளை அறியாமல் அவந்திகாவிற்கு அவன் மீது ஒரு மரியாதை தோன்றியது. அவள் மிகவும் நேசித்த மனிதன் இவன்தான். 9 வருடங்களாக அவள் காதலித்துக் கொண்டிருக்கும் மனிதனும் இவன்தான். தன் வாழ்நாளில் என்றைக்கும் மறக்க முடியாத மனிதனும் இவன்தான். இதையெல்லாம் யோசித்த போதே அவந்திகாவிற்குள் ஒரு பெருமை தோன்றியது. இவ்வளவு கம்பீரமான மனிதன் தனக்கானவன், தன்னுடையவன் என்னும் கம்பீரத்தோடு அவனோடு சேர்ந்து முன்னே நடந்தாள். வாசலில் அனைவரையும் வரவேற்றுக் கொண்டிருந்த மேனகாவின் பார்வை மாதவியின் மீது பட்டதும் அவள் கண்களில் ஒரு வக்கிரம் தெரிந்தது. ஆனால் ஒரு நொடியில் அதை மறைத்துக் கொண்டவள் ஒரு அடி முன்னே எடுத்து வைத்து, அர்ஜுனம்மா வாங்க வாங்க என்றாள். ராஜேந்திரனால் மேனகாவை போல் போலியாகவெல்லாம் புன்னகைக்க முடியவில்லை. அவர் முகம் இருண்டு வெளிப்படையாக கோபத்தை காட்டிக் கொண்டிருந்தது. ஒரு அடி கூட முன்னே எடுத்து வைக்காமல் நின்ற இடத்தில் அப்படியே நின்று கொண்டிருந்தார். ஆனால் முன்னே வந்து மாதவியின் கையை பிடித்த மேனகா, அர்ஜுனம்மா, எங்க பையன் கல்யாணத்துக்கு நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களை பார்த்தா அர்ஜுன் ரொம்பவே சந்தோஷப்படுவான். வாங்க, சீக்கிரம் உள்ள வாங்க, உங்களுக்கான சீட் எல்லாம் ஏற்கனவே ரெடியா இருக்கும் என்றாள். அவள்தான் ஏதோ இந்த குடும்பத்தின் எஜமானி போல நடந்து கொண்டாள். என்னதான் மாதவி வெளிப்படையாக எந்த உணர்ச்சியையும் காட்டிக்கொள்ளவில்லை என்றாலும் அவள் மனம் வேதனைப்படுவதை அவந்திகாவால் உணர முடிந்தது. இது அவளது சொந்த மகனின் திருமணம். அவள்தான் முன் நின்று அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும். ஆனால் இப்போது அவள் யாரோ ஒருத்தி போல் அவன் திருமணத்திற்கு வந்திருக்கிறாள். அந்த வேதனை இருக்கத்தானே செய்யும். உள்ளே நடக்கும் போதே தன் பலமெல்லாம் இழந்தவள் போல் அவந்திகாவின் கையை பிடித்துக் கொண்டு மண்டபத்திற்குள் சென்றாள் மாதவி. பாகம் 417. அரவிந்தும் மற்றவர்களும் உள்ளே சென்றதும் மிகவும் பணிவாக ஒரு பணியாள் வந்து அவர்களை உள்ளே கிஃப்ட்ஸ் இருக்கும் ரூமிற்கு அழைத்து சென்றான். இது போன்ற பெரிய திருமணங்களில் மேடையில் கூட்டத்தை தவிர்ப்பதற்காக கிஃப்ட் ரூம் என்று ஒரு அறையை ஒதுக்கி அதில் விருந்தினர்கள் கொண்டு வரும் பரிசு பொருட்களை வாங்கி வைப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். அக்கவுண்டிங் அறைக்கு சென்ற அரவிந்த் தான் கொண்டு வந்திருந்த கிஃப்டை கொடுத்ததும் நால்வரும் வெளியே வந்தார்கள். அவந்திகாவிற்கு நயானாவை பார்க்க வேண்டும் என்று ஆர்வமாக இருந்தது. அவர்களோடு வந்து கொண்டிருந்த அட்டெண்டன்டை பார்த்தவள், பொண்ணுங்க மேக்கப் முடிஞ்சு மேடைக்கு வந்துட்டாங்களா என்றாள். ஐ திங்க் இந்நேரம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் மேடம், உங்க இன்விடேஷன் கார்டு கொடுங்க
என்று அவள் கேட்கவும் அரவிந்த் தன்னிடம் இருந்த இன்விடேஷன் கார்டை எடுத்து நீட்டினான். அந்த கார்டில் ஜோன் ஏ டேபிள் 3 என்று போடப்பட்டிருந்தது. என்னதான் டேபிள் 3 முதல் டேபிள் இல்லை என்றாலும் அவ்வளவு பின்னால் இல்லை என்று அவந்திகா நினைத்து கொண்டிருக்க, அவர்களை அழைத்து சென்ற அட்டெண்டர் அந்த மண்டபத்தின் கடைசிக்கு அவர்களை அழைத்து சென்று கொண்டிருந்தார். அங்கிருந்து பார்த்தால் மேடையில் இருக்கும் யாரும் தெரிய வாய்ப்பில்லை. அவர்கள் திருமணத்தை டிவி ஸ்கிரீனில் தான் பார்க்க வேண்டும். திகைத்து போன அவந்திகா அவர்களை அழைத்து வந்து கொண்டிருந்த அட்டெண்டரை பார்த்து, எக்ஸ்கியூஸ் மீ, எங்க இன்விடேஷன்ல ஜோன் ஏன்னு தானே போட்டிருந்துச்சு என்றாள். அப்கோர்ஸ் மேம், எங்க ஜோனிங் லாஸ்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். சோ நம்ம இப்போ ஜோன் ஏக்கு தான் போயிட்டு இருக்கோம் என்றான். அவன் பதிலை கேட்டு கோபமான அவந்திகா, யார் இதுக்கு இன்சார்ஜ்? நான் அவங்க கிட்ட உடனே பேசணும் என்றாள். ஏ மேம், என்னாச்சு, என்ன பிரச்சனை என்று அந்த அட்டெண்டன்ட் பதற்றமான குரலில் கேட்கவும், இவங்க யாருன்னு தெரியுமா? இவங்க தான் மாப்பிள்ளையோட அம்மா. அப்படி இருக்கும்போது அவங்க கடைசி சீட்ல உட்கார்றது கரெக்டா இருக்குமா என்றால் கோபமாக. அந்த அட்டெண்டன்ட்டும் அவந்திகாவின் வார்த்தைகளை கேட்டு அதிர்ந்து போனான். சாரி மேம், எனக்கு எதுவும் தெரியாது, நான் போய் யாரையாச்சும் வர சொல்றேன் என்று சொல்லிவிட்டு அவன் அங்கிருந்து சென்றுவிட நால்வரும் அங்கேயே காத்திருந்தார்கள். 5 நிமிடத்திற்கு மேல் ஆகியும் யாரும் வரவில்லை. அதற்குள்ளாக அங்கிருந்த அனைவரும் அவரவர் இருக்கையில் அமர்ந்திருந்தனர். அதனால் நின்று கொண்டிருந்த இவர்கள் மீது அனைவரது பார்வையும் பட்டது. அதில் இருந்த ஒரு சிலர் மாதவியை அடையாளம் கண்டு கொண்டு தங்களுக்குள் கிசுகிசுக்க ஆரம்பித்தார்கள். ஹேய், அங்க நிக்கிறது மாதவி தானே? அவ இங்க என்ன பண்றா? இதென்ன கேள்வி? அர்ஜுன் அவளோட பையன் கல்யாணத்துக்கு அம்மா வராமலா இருப்பா? ஆனாலும் அவளோட நிலைமை ரொம்பவே பாவமாத்தான் இருக்கு. சொந்த பையனோட கல்யாணத்துல யாரோ மாதிரி வந்து நின்னுட்டு இருக்கா. அவகிட்ட என்னன்னு கேக்குறதுக்கு கூட ஒரு ஆள் இல்ல. ஆனா அவளுக்கு இது தேவைதான். பெத்த பையனையும் புருஷனையும் விட்டுட்டு போனால, அப்ப இப்படித்தான் அனுபவிக்கணும். ஆமா, எதனால மாதவி ராஜேந்திரன் குடும்பத்தை விட்டுட்டு போனா என்று ஒவ்வொருவரும் தங்களுக்குள் பேசிக் கொள்வதை கேட்க கேட்க அவந்திகாவிற்கு கோபம் தலைக்கு ஏறியது. இது அனைத்தும் அந்த மேனகாவின் சதி செயல் என்பது அவளுக்கு நன்றாகவே தெரிந்தது. அவள் கேள்வியோடு அரவிந்தை திரும்பி பார்க்க, அரவிந்த் தன் கைகளை மடக்கி கண்களை சுருக்கி அந்த கூட்டத்தை பார்த்து கொண்டிருந்தான். அவன் எங்கேயோ செல்ல ஒரு அடி முன்னால் எடுத்து வைக்கவும் அவன் கையை பிடித்த மாதவி, அரவிந்த், எந்த பிரச்சனையும் பண்ண வேணாம்பா. இது மாதிரி பேச்செல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு பழகி போயிருச்சு. இன்னைக்கு உன் தம்பி கல்யாணம், நம்மளால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எங்கேயா இருந்தா என்ன, எங்கேயோ இருந்து என் பையன் கல்யாணத்தை பார்த்தா அதுவே எனக்கு போதும். வா, நம்ம அந்த ஜோன் ஏ டேபிள் 3லயே உட்காரலாம் என்று சொன்ன மாதவி அந்த டேபிளை நோக்கி நடக்கவும் ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்து மாதவியின் கையை பிடித்த அரவிந்த், அம்மா, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் என்று சொன்னவன் அந்த மண்டபத்தை ஒரு முறை சுற்றி பார்த்தான். யாரும் அவர்களுக்கு உதவ வரவில்லை என்றால் என்ன, அவனே அவர்களுக்கு உதவி கொள்வான். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கம்மா என்று சொல்லிவிட்டு அவன் திருமண மேடைக்கு அருகில் சென்றான். அங்கு ஸ்டேஜின் அருகில் போடப்பட்டிருந்த இருக்கையில் அமர்ந்திருந்த ராஜேந்திரன் வருகின்ற விருந்தினரை எல்லாம் வரவேற்று கொண்டிருந்தார். என்னதான் அவருக்கு வயதாகி இருந்தாலும் அவரது பார்வையில் இருந்த கூர்மை இன்னும் மங்காமல் அதே பழைய பொலிவோடுதான் இருந்தது. தூரத்திலேயே அரவிந்த் தன்னை நோக்கி வருவதை பார்த்தவர், அடடே அரவிந்த், வாப்பா, வாப்பா தம்பி, கல்யாணத்துக்கு இவ்ளோ லேட்டாவா வர்றது? வா, வந்து என் கூட உட்காரு என்றார். அவரை பார்த்து மென்மையாக புன்னகைத்தான் அரவிந்த். ராஜேந்திரன் பேசியதை கேட்டு சுற்றி இருந்த அனைவரும் கொஞ்சம் திகைத்து போனார்கள். மிக மிக முக்கியமானவர்கள் மட்டும்தான் முதல் இருக்கையில் அமர முடியும். திருமணம் முடிந்து பெண்ணும் மாப்பிள்ளையும் கீழே இறங்கி வந்தால் கூட அவர்கள் 2வது இருக்கையில் தான் அமர வேண்டும். அப்படி இருக்கும்போது ராஜேந்திரன் குடும்பத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பேரனை தனக்கு அருகில் உட்கார சொல்கிறார் என்றால் அவனது மதிப்பை அங்கிருந்தவர்கள் அனைவரும் உணர்ந்தார்கள். சிறிது நாட்களுக்கு முன் அவன் பெங்களூரில் ஆரம்பித்த பில்டிங் ப்ராஜெக்டை நினைவு கூர்ந்தவர்கள் ஒருவர் மாற்றி ஒருவர் வந்து அவனை பாராட்ட ஆரம்பித்தார்கள். அனைவரது பாராட்டுகளையும் அமைதியாக ஏற்ற அரவிந்த் தன் தாத்தாவை பார்த்து, ஆக்சுவலி தாத்தா, எங்க அம்மா எங்க உட்காரணும்னு கேட்கத்தான் நான் வந்தேன் என்றான். இதை கேட்ட பெரியவர் அவனை குழப்பமாக பார்த்து,
இதென்ன கேள்வி அரவிந்த்? இன்விடேஷன்ல இருக்கிற சீட்டிங் படிதான் உட்காரணும் என்றார். ஓ, அப்போ எங்க அம்மா ஜோன் 7 தான் உட்காரணுமா என்று அரவிந்த் மிக இயல்பாக கேட்க, இதை கேட்ட பெரியவர் நிமிர்ந்து இருக்கை அமைப்பை பார்த்தார். அவர் இது போன்ற விஷயங்களை கண்டு கொள்வது கிடையாது. ஆனால் இப்போது அந்த இருக்கை அமைப்பை புரிந்து கொண்டவரின் முகம் கடுமையாக மாறியது. கோபமாக தன் அருகில் இருந்தவரை பார்த்து, போய் உடனே அந்த மேனகாவை இங்க வர சொல்லு என்றார். பெரியவர் அழைக்கிறார் என்றதும் மிகவும் குதூகலமாக உள்ளே வந்த மேனகா அவர் அருகில் அரவிந்த் இருப்பதை பார்த்ததும் அவள் முகம் வெளிரி போனது. என்ன நடந்திருக்கும் என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும். மாதவியை பொறுத்தவரையில் அவள் எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டாள் என்பது மேனகாவிற்கு நன்றாகவே தெரியும். இதுவரை எப்போது எங்கு மேனகா மாதவியை அவமானப்படுத்தினாலும் அதை மாதவி பெரிதாக கண்டு கொள்ளாமல் கடந்து சென்றிருக்கிறாள். என்றும் அப்படித்தான் செய்வாள் என்று மேனகா எதிர்பார்த்திருந்தாள். ஆனால் அதற்கு முற்றிலும் மாறாக அரவிந்த் வந்து பெரியவரின் முன் நிற்கிறான். உண்மையில் அரவிந்தை பற்றி அவள் மிகவும் தப்பு கணக்கு போட்டுவிட்டாள். வீட்டை விட்டு சென்ற பிறகு அரவிந்திற்கும் பெரியவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றுதான் நினைத்திருந்தாள். ஆனால் பெரியவரிடம் அவனுக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது என்பது மேனகாவின் தலையில் பெரும் இடி இறங்கியது போல் இருந்தது. இதையெல்லாம் யோசித்துக் கொண்டு மேனகா அமைதியாக பெரியவரின் அருகே வந்து நிற்க, அவளை கேவலமான ஒரு ஜந்துவை பார்ப்பது போல் பார்த்த பெரியவர், தப்பான வழியில வந்த பொண்ணுங்க எப்பவும் இப்படித்தான், எந்த வேலையும் உருப்படியா செய்ய லாயக் கிடையாது, எல்லாத்துலயும் ஒரு அற்ப புத்தி இருக்கும் என்றார். இந்த வார்த்தைகளை கேட்டதும் மேனகாவிற்கு கோபம் தலைக்கு ஏறியது. சுற்றி இத்தனை கூட்டம் இருக்கும் போது தன் சொந்த மருமகளை பற்றி மாமனார் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னால் நாளை அவள் எப்படி தலை நிமிர்ந்து நடக்க முடியும்? இனி எங்கு சென்றாலும் அவளை பார்க்கும் அனைவரும் இன்று ராஜராஜேந்திரன் சொன்ன வார்த்தையை பற்றி தான் பேசுவார்கள். தன் கைகளை இறுக மூடி மேனகாவிற்கு, நானும் ப்ராப்பரா கல்யாணம் பண்ணிட்டு தான் இந்த வீட்டுக்கு வந்தேன் என்று சத்தமாக சொல்ல வேண்டும் போல் இருந்தது. ஆனால் என்ன செய்ய, தன் மாமனார் முன்னால் அவளால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. அவளது கைகளும் கால்களும் நடுங்க ஆரம்பித்தது. கஷ்டப்பட்டு புன்னகைத்தவள், என்னாச்சு மாமா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நான் இப்பவே சரி பண்ணிடுறேன் என்றாள். மற்ற நாட்களாக இருந்திருந்தால் அவள் அவரை மாமா என்று அழைத்ததற்கே ராஜராஜேந்திரன் ஒரு கலவரத்தையே உண்டு செய்திருப்பார். ஆனால் இன்று தன் பேரனின் கல்யாணத்தை மனதில் வைத்து கோபமாக மூச்சு விட்டவர், அரவிந்துக்கும் அர்ஜுனோட அம்மாவுக்கும் எந்த சீட் அலாட் பண்ணிருக்க என்றார். அது டேபிள் 3 என்று மேனகா பதில் சொல்லவும், டேபிள் 3 கரெக்ட் தான், ஆனா ஜோன் 7 டேபிள் 3 அலாட் பண்ணிருக்க, கரெக்டா என்றார் கோபமாக. ஏதோ இப்போதுதான் இது தனக்கு தெரிய வருகிறது என்பது போல் முகத்தில் ஓவர் ஆக்டிங்கை காட்டிய மேனகா, ஐயோ மாமா, இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு, நான் இப்பவே இதை சரி பண்ணிடுறேன், சாரி மாமா என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு நகர போனாள். தன் தொண்டையை செருமிய ராஜராஜேந்திரன், இதுக்கு மேல எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்லை, எனக்கு பக்கத்திலேயே ஒரு டேபிள் போட சொல்லு, அரவிந்தும் அவன் கூட வந்தவங்களும் இங்கேயே உட்காரட்டும் என்றார். மேனகா அதிர்ந்து போனாள். அவளது முகம் பேய் அரைந்ததைப் போல் வெளிரி போனது. இந்த முதல் இருக்கை யாருக்கும் உரித்தானது இல்லை. தன் ஒற்றை வார்த்தையில் மொத்த சென்னை சிட்டியையே கட்டுக்குள் வைக்கும் திறமை கொண்ட ராஜராஜேந்திரனுக்கு மட்டுமே உரித்தானது. இத்தனை ஆண்டுகளாக அவரது பிசினஸை கவனித்து வரும் அவரது சொந்த மகனான ராஜேந்திரனுக்கே அவர் அருகில் அமரும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. அப்படி இருக்க இப்போது அவர் அரவிந்தையும் அவனோடு வந்தவர்களையும் அங்கு அமர சொல்கிறார் என்றதும் மேனகாவின் கால்கள் நகர மறுத்தன. அவள் ஒரு சிலை போல் அங்கேயே நின்று கொண்டிருக்க அவளை முறைத்து பார்த்த பெரியவர், நான் சொன்னது காதுல விழலையா? ஏன் இன்னும் இங்க நின்னுட்டு இருக்க என்றார். ஷுவர் மாமா, இப்பவே அரேஞ்ச் பண்றேன் என்று சொன்ன மேனகா அங்கிருந்து சென்றாள். அதன் பின் அரவிந்த் தன் தாத்தாவோடு அவரது சோஃபாவிலேயே அமர்ந்து கொள்ள மாதவி, அவந்திகா, அகிலன் மூவரும் அவருக்கு அருகில் போடப்பட்ட இருக்கையில் வந்து அமர்ந்தனர். அதன் பின் எந்த பிரச்சனையும் இல்லாமல் திருமண நிகழ்வுகள் ஆரம்பமானது. இரண்டாவது இருக்கையில் அமர்ந்திருந்த ராஜேந்திரன் தனக்கு முன்னால் அமர்ந்திருந்த மாதவியை எரித்துவிடும் பார்வை பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் அங்கிருந்த யாரும் அதை பெரிதாக கண்டு கொள்ளவில்லை.
அர்ஜுனும் நயானாவும் முறைப்படி அனைவரது முன்னாலும் மோதிரம் மாற்றிக் கொள்ளும் போது மாதவியின் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அனைத்து சம்பிரதாயங்களும் முடிந்த பின் கீழே பார்த்த பிரீஸ்ட், மணமகனோட அப்பா அம்மாவோ மணப்பொண்ணோட அப்பா அம்மாவோ மேடைக்கு வாங்க என்றார். மாதவியை திரும்பி கூட பார்க்காத ராஜேந்திரன் மேனகாவை தன்னோடு அழைத்து கொண்டு மேடைக்கு சென்றார். சுற்றி இருந்த அனைவரும் பார்க்க வேண்டும் என்பதற்காக, ராஜேந்திரன் என்ன பண்றீங்க நீங்க? நான் எப்படி மேடைக்கு வர முடியும்? அர்ஜுனோட அம்மா இருக்காங்க என்று மேனகா சீன் போட்டு கொண்டிருக்க மிகவும் சத்தமான குரலில், என்ன மேனகா பேசிட்டு இருக்க? இத்தனை வருஷமா நீதான் அர்ஜுன வளர்த்திருக்க. அவனுக்கு வேண்டிய ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்க. என்னதான் நீ அவனை பெத்த அம்மா இல்லனாலும் அவனுக்கு நீதான் அம்மா. அதுவும் இல்லாம நீதான் என்னோட பொண்டாட்டி. உன்னை தவிர வேற யாருக்கு மேடைக்கு வர தகுதி இருக்கு என்றார். இந்த வார்த்தைகள் மேனகாவிற்காக சொல்லப்பட்டதாக இருந்தாலும் இதை அனைவரும் கேட்க வேண்டும், அனைவரும் மேனகாவை மரியாதையுடன் நடத்த வேண்டும் என்றுதான் ராஜேந்திரன் இதை இவ்வளவு சத்தமாக சொன்னார். என்னதான் பெரியவர் மேனகாவை அவமானப்படுத்தி இருந்தாலும் அனைவர் முன்னாலும் தன்னை அவரால் எதுவும் சொல்ல முடியாது என்பது ராஜேந்திரனுக்கு நன்றாகவே தெரியும். ராஜேந்திரனின் வார்த்தைகளை கேட்டு மேனகாவின் கண்கள் கலங்கியது. அவள் வார்த்தைகள் போலியாக இருந்தாலும் அவள் கண்ணீர் போலி அல்ல. ராஜேந்திரனோடு பெருமையாக அவள் மேடைக்கு சென்றாள். இங்கு சுற்றி இருந்த அனைவரும் மாதவியை கேள்வியோடு பார்த்து கொண்டிருந்தனர். மாதவியால் சுற்றி யாரையும் பார்க்க முடியாமல் தலையை தொங்க போட்டுக் கொண்டு அமர்ந்திருந்தாள். மாதவிக்கு மேடைக்கு செல்ல வேண்டும் என்றெல்லாம் ஆசையில்லை. என்னதான் இருந்தாலும் மேனகா அவளுக்கு எதிராக பல காரியங்கள் செய்திருந்தாலும் அவள் விட்டு சென்ற பிறகு இத்தனை ஆண்டுகளாக மேனகா தான் அர்ஜுனை கவனித்து வருகிறாள். அப்படி இருக்கையில் அவளும் ஒரு தாயாக அங்கீகரிக்கப்பட வேண்டும்தான். மாதவிக்கு இருந்த ஆதங்கம் எல்லாம் ராஜேந்திரன் பேசிய வார்த்தைகள் மீதுதான். அவர் மேனகாவை புகழ்ந்து பேசியதோடு இல்லாமல் அவளை இழிவுபடுத்தியும் தானே இருக்கிறார். தன் மாமியாரின் நிலை உணர்ந்த அவந்திகா அவரது கையை இறுக்கமாக பற்றி கொள்ள அவளை பார்த்து புன்னகைத்த மாதவி, ஒன்னும் பிரச்சனை இல்ல பொம்மி, அர்ஜுன் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும் என்றாள். இந்த வார்த்தைகள், இதுதான் உண்மையான தாயின் வார்த்தைகள். தன் குழந்தைகளின் மகிழ்ச்சியை தவிர அந்த தாய்க்கு வேறு எதுவும் தேவைப்படுவது இல்லை. அர்ஜுனும் நயானாவும் முதலில் நயானாவின் பெற்றோர் காலில் விழுந்தனர். அத்தை, மாமா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க என்றான் அர்ஜுன். முகம் நிறைந்த புன்னகையோடு இருவரையும் ஆசீர்வதித்த நயானாவின் பெற்றோர் அவர்களுக்கு தங்களின் அன்பளிப்பையும் கொடுத்தார்கள். அதேபோல் அர்ஜுனின் பெற்றோர் காலில் விழுந்த போது ராஜேந்திரனை மாமா என்று சொன்ன நயானா மேனகாவை பார்த்து ஒரு நொடி தயங்க, மேனகா ஆண்டி, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க என்றான் அர்ஜுன். அவனை தொடர்ந்து நயானாவும், மேனகா ஆண்டி, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க என்றாள். இதை கேட்டதுமே மேனகாவின் முகம் இறுகியது. ஆனால் சட்டென தன் முகபாவத்தை மாற்றிக்கொண்டவள் புன்னகையோடு இருவருக்கும் தன்னுடைய அன்பளிப்பை கொடுத்தாள். பாகம் 418. மேடையில் நின்ற அர்ஜுனையும் நயானாவையும் ஆசிர்வதித்த மேனகாவின் கண்கள் மாதவியை நோக்கியது. அந்த பார்வையில் இருந்த கர்வத்தின் அர்த்தத்தை மாதவியாலும் அவந்திகாவாலும் நன்றாகவே புரிந்து கொள்ள முடிந்தது. உன்னோட மகனும் மருமகளும் என்ன அம்மானோ அத்தேனோ கூப்பிடலன்னா என்ன? என் கால்ல தானே அவங்க வந்து விழுந்தாகணும். என்னதான் பெரியவர் உன்னை கூப்பிட்டு வரிசையில உட்கார வச்சிருந்தாலும் நான் தானே மேடையில ராஜேந்திரன் பக்கத்துல நிக்கிறேன் என்று கர்வத்தோடு தன் மனதில் நினைத்து கொண்டிருந்தாள் மேனகா. அவ்வளவுதான். திருமண சடங்குகள் மொத்தமாக முடிந்தது. இனி உறவினர்களும் நண்பர்களும் மேடைக்கு சென்று மணமக்களை வாழ்த்தி செல்வார்கள். அர்ஜுனின் கையை பிடித்த நயானா அவன் காதருகே ஏதோ சொல்லவும் முதலில் அர்ஜுனின் முகபாவம் அதை மறுப்பது போல் இருந்தாலும் பின்பு அர்ஜுனும் நயானாவும் மேடையில் இருந்து கீழிறங்கி நேராக மாதவியை நோக்கி வந்தார்கள். அனைவரும் என்ன நடக்கப் போகிறது என்று ஆவலோடு பார்த்து கொண்டிருக்க மாதவியின் அருகில் வந்த நயானாவும் அர்ஜுனும் எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி சட்டென மாதவியின் காலில் விழுந்தார்கள். மற்றவர்களைப் போலவே எதற்கு இருவரும் கீழே வருகிறார்கள் என்று கேள்வியோடு பார்த்து கொண்டிருந்த மாதவி இருவரும் தன் காலில் விழவும் ஒரு நொடி பதறி போனவள் வேகமாக எழுந்து, 2 பேரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்
என்று சொல்லிக்கொண்டே அவர்களை தூக்கிவிட்டாள். முகமெல்லாம் புன்னகையோடு மாதவியை பார்த்த நயானா, அத்தை, அவ்வளோ சீக்கிரம் நீங்க எங்களுக்கு கிஃப்ட் தராம எஸ்கேப் ஆக நாங்க விடமாட்டோம் என்றாள். மாதவிக்கு புரிந்தது. ராஜேந்திரன் அவளை மேடைக்கு அழைக்கவில்லை என்றால் என்ன, அவளது மகனும் மருமகளும் அனைவருக்கும் முன்னால் அவளுக்கான அங்கீகாரத்தை தருகிறார்கள். சட்டென மாதவியின் கண்கள் பனித்தது. அவள் கட்டுப்படுத்த முயற்சித்தும் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் கன்னங்களில் வழிந்தது. இந்த மனதை தொடும் காட்சியை பார்த்த அவந்திகா தனக்குள் பெருமூச்சு விட்டு கொண்டாள். அழுது கொண்டிருக்கும் தன் அத்தையின் கரத்தை பற்றியவள், அத்தை, உங்களை பாருங்களேன், சந்தோஷத்துல நீங்க ஏனோ குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க. ஆசீர்வாதம் வாங்கினவங்களுக்கு நீங்க இன்னும் கிஃப்ட் கூட கொடுக்கல, எங்க உங்க கிஃப்ட் என்று அவந்திகா கேட்கவும் தான் மாதவிக்கு தான் கொண்டு வந்த ரெட் பாக்கெட் நினைவிற்கு வந்தது. வேகமாக தன் ஹேண்ட்பேக்கில் இருந்து பெரியதாக ஒரு ரெட் பாக்கெட்டை எடுத்து நயானாவின் கைகளில் கொடுத்தவள், அர்ஜுன், நயானா இருவரையும் கட்டி பிடித்து அவர்களது நெற்றியில் பாசமாக ஒரு முத்தம் வைத்தவள், என் பசங்க மேல ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. நீங்க 2 பேரும் இன்னைக்கு மாதிரி வாழ்க்கையில எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். இன்னையில இருந்து உங்க வாழ்க்கையோட கடைசி வர நீங்க 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒன்னா இருக்கணுங்கிறது தான் இந்த அம்மாவோட ஆசை என்றாள். இதற்கு முன்னதாக மேடையில் ராஜேந்திரனும் மேனகாவும் அவர்களுக்கு கொடுத்த ஃபார்மலான ஆசீர்வாதங்களை விட இப்போது மாதவியின் உள்ளத்திலிருந்து வரும் இந்த வார்த்தைகள் நயானா, அர்ஜுன் இருவருக்குமே மனதை தொடுவதாக இருந்தது. அர்ஜுனின் கண்களும் அவனை அறியாமல் லேசாக கலங்கியது. அழகாக புன்னகைத்த நயானா, எங்களுக்கு புரியுதத்த, எப்பவும் நாங்க சந்தோஷமா இருப்போம் என்றாள். அவளை தொடர்ந்து அர்ஜுனும், எனக்கு புரியுது என்று ஒரு நொடி நிறுத்தியவன் பின் இணைப்பாக அம்மா என்பதையும் இணைத்தான். சட்டென இந்த மனதை தொடும் காட்சி அங்கிருந்த பலரது கண்களிலும் கண்ணீரை வரவழைத்தது. ஏனோ சற்று நேரத்திற்கு முன்பு மேடையில் நடந்த ஆசீர்வதிப்பு நிகழ்வு இப்போதுதான் முழுமையாக பூர்த்தி அடைவது போல் அனைவரும் உணர்ந்தார்கள். மாதவியின் இருக்கைக்கு அடுத்த இருக்கையில் அமர்ந்திருந்த மேனகா தன் நகங்கள் உள்ளங்கையில் பதிந்து ரத்தம் வரும் அளவிற்கு தன் கையை இறுக்கமாக மூடிக்கொண்டிருந்தாள். சற்று நேரத்திற்கு முன்னால் அவள் மாதவியை வென்றுவிட்டதாக இருமாப்பில் இருந்தாள். ஆனால் அந்த சந்தோஷம் சில நிமிடங்களிலேயே சுக்கு நூறாக நொறுங்கியது. இது அனைத்திற்கும் காரணம் நயானாதான் என்று அவளை தன் மனதிற்குள்ளே வதம் செய்து கொண்டிருந்தாள். மேடையிலிருந்து கீழே அமர்ந்திருந்தவர்களுக்கு வேண்டுமானால் நயானா பேசியது காதில் விழாமல் இருக்கலாம். ஆனால் மேடையில் அவர்கள் அருகில் நின்று கொண்டிருந்த மேனகாவிற்கு நயானா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இன்னும் மிக தெளிவாக அவள் காதில் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. அர்ஜுன், நம்ம போய் அத்தை கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கலாம் என்று நயானா சொன்ன போது, இல்ல நயானா, எல்லாரும் இருக்காங்க, இப்ப நம்ம கண்டிப்பா போய்தான் ஆகணுமா என்றான் அர்ஜுன். அர்ஜுன், கல்யாணம்ங்கிறது வாழ்க்கையில ஒரு டைம் தான் நடக்கும். நம்ம மட்டும் இப்போ அவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்காம விட்டுட்டோம்னா அப்புறம் வாழ்க்கையில நிறைய நாள் இத நினைச்சு ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்கு. அத்தைக்கு உடம்புக்கு வேற முடியாம இருக்கு. அவங்க ஏக்கத்தோட நம்மள பாத்துட்டு இருக்காங்க. என் மனசு கேக்கல என்று நயானா சொல்லவும் அதற்கு பின் அர்ஜுன் எதுவும் பேசாமல் நயானாவை கீழே அழைத்து வந்தான். ஆக அனைத்திற்கும் காரணம் அந்த அதிக பிரசங்கி நயானாதான். மேனகாவிற்கு வந்த கோபத்திற்கு இப்போதே ஒரு கத்தியை எடுத்து அந்த நயானாவை குத்தி கிழிக்க வேண்டும் என்று தோன்றியது. மிகவும் கஷ்டப்பட்டு தன் கோபத்தை கட்டுப்படுத்தியவள் எதுவும் நடக்காதது போல அமைதியாக அமர்ந்திருந்தாள். ஒரு வழியாக திருமணம், ரிசப்ஷன் அனைத்தும் முடிந்து மதியம் நடந்த பார்ட்டியில் அர்ஜுன் அளவுக்கு அதிகமாகவே குடித்து அரை போதையில் தள்ளாடிக் கொண்டிருந்தான். மதியம் 2 மணி போல வந்திருந்த விருந்தினர்கள் ஒவ்வொருவரும் கிளம்பி சென்றனர். மாதவிதான் அர்ஜுனை பார்த்து மனம் வேதனைப்பட்டு அமர்ந்திருந்தாள். இங்க பாரு பொம்மி, நயானா மாசமா இருக்கா, இவன் தான் அவளை பத்திரமா பாத்துக்கணும். அந்த பொறுப்பெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாம எப்படி குடிச்சிட்டு மயங்கி கிடக்குறான் இந்த பையன். இவன் எப்படித்தான் அந்த பொண்ணை பாதுகாக்க போறானோ தெரியல. இவனை நினைச்சா எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு என்றாள். மாதவியின் புலம்பலை கேட்டுக்கொண்டிருந்த அரவிந்த், அம்மா, ராஜேந்திரன் குடும்பத்துல ஆளுங்களா இல்ல,
எல்லாரும் பத்திரமா அர்ஜுனையும் நயானாவையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. வாங்க நாம கிளம்பலாம் என்றான். நீ சொல்றது சரிதான் அரவிந்த், ஆனாலும் என் மனசு கேட்க மாட்டேங்குது. அவங்க கிளம்புற வர நம்ம இங்க இருந்துட்டு போலாம் என்றாள் மாதவி. அவள் கேட்டுக்கொண்டபடியே மணமக்கள் மண்டபத்தை விட்டு கிளம்பும் வரை அங்கிருந்த மாதவியும் மற்றவர்களும் அதன் பின்புதான் கிளம்பினார்கள். அப்போதும் கூட மாதவிக்கு நயானாவை அங்கு ராஜேந்திரன் குடும்பத்திற்கு தனியாக அனுப்பி வைப்பதை நினைத்தால் பயமாகத்தான் இருந்தது. அவள் மட்டும் இப்போது அங்கு செல்ல முடிந்தால் இந்நேரம் அவள் நயானாவோடு சென்றிருப்பாள். அது முடியாததால் தன் மனதை நயானாவோடு அனுப்பிவிட்டு வெறும் உடலாக அரவிந்தோடு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தாள். ராஜேந்திரன் மண்டபத்தை காலி செய்வது போன்ற சில வேலைகளை கவனிக்க வேண்டி இருந்ததால் மண்டபத்திலேயே தங்கிவிட இப்போது மணமக்களோடு மேனகா மட்டும்தான் வீட்டிற்கு சென்றாள். வீட்டில் ஆரத்தி எடுக்கும் போது கூட நேராக நிற்கும் நிலையில் அர்ஜுன் இல்லை. நயானாவிற்கு இது மிகவும் வியப்பாகத்தான் இருந்தது. உண்மையில் மாதவி சொன்னதை போல இந்த பணக்காரர்களின் வாழ்க்கை வித்தியாசமானதுதான் போலும். இதே அவளது ஊராக இருந்திருந்தால் திருமணத்தன்று மாப்பிள்ளை குடித்தான் என்று தெரிந்தால் பெண் வீட்டாருக்கும் மாப்பிள்ளை வீட்டாருக்கும் ஒரு கலவரமே நடந்திருக்கும். ஆனால் இன்று திருமணத்தன்று உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் கூடி ட்ரிங்க்ஸ் பார்ட்டி வைக்கிறார்கள். அதில் மணமகனே குடித்து மட்டையானால் கூட அதை யாரும் பெரிதாக கண்டு கொள்வதில்லை. இன்னும் இது போல என்னவெல்லாம் அவள் கற்றுக்கொள்ள வேண்டுமோ என்று நினைத்து வியந்து கொண்டே மேனகாவின் வழிகாட்டுதலின்படி மேலே இருந்த அர்ஜுனின் அறைக்கு சென்றாள். அர்ஜுனை கைத்தாங்களாக தூக்கி வந்த வேலையாட்கள் அவனை மெத்தையில் படுக்க வைத்துவிட்டு சென்றுவிட மேனகாவும், நயானா, அர்ஜுன் இன்னைக்கு கொஞ்சம் அதிகம் குடிச்சிட்டான், அவனை பாத்துக்கோ என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றாள். இப்போது அந்த அறையில் அர்ஜுனும் நயானாவும் மட்டும்தான் இருந்தார்கள். தன் திருமண ஆடையை கூட மாற்றாமல் போதையில் கிடந்த அர்ஜுனை பார்த்து ஒரு பெருமூச்சு விட்ட நயானா எழுந்து சென்று தன் மேக்கப்பை களைத்துவிட்டு ஆடையை மாற்றிக்கொண்டு பெட்டிற்கு வந்தாள். அர்ஜுன் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான். அவனது மூச்சுக்காற்றில் கூட ஆல்கஹால் வாசனை வீசியது. மெதுவாக அவன் தலையை வருடிய நயானா அவர்கள் சந்தித்தது முதல் நடந்த அனைத்தையும் யோசித்து பார்த்தாள். அனைத்தும் மிக வேகமாக நடந்தது போல் அவளுக்கு தோன்றியது. இதோ இன்று அவர்களுக்கு முறைப்படி திருமணம் நடந்துவிட்டது. இனி இவன்தான் அவளது கணவன். ஆனால் இப்போது வரை அனைத்தும் அவளுக்கு ஒரு கனவு போல் தோன்றியது. நயானா இதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் போதே லேசாக எழுந்த அர்ஜுன் வாந்தி எடுக்க ஆரம்பித்தான். இதுவரை நயானாவிற்கு பிரெக்னன்சி டைமில் இருக்கக்கூடிய எந்தவித சிக்கல்களும் இல்லாமல் இருந்தது. முதலில் 2 வாரங்கள் அவ்வப்போது வாந்திகள் வந்தது, அவ்வளவுதான். ஆனால் இப்போது அர்ஜுன் வாந்தி எடுத்ததை பார்த்ததும் அவளுக்கு குமட்டிக் கொண்டு வந்து வேகமாக ஓடிச் சென்று ஜன்னலை திறந்து வெளிப்புறம் இருந்த காற்றை சுவாசித்து தன்னைத்தானே ஆசுவாசப்படுத்திக் கொண்டாள். ஒரு வழியாக தன்னை நிதானப்படுத்தியவள் அர்ஜுனின் அருகே வந்தபோது அவன் மீண்டும் வாந்தி எடுக்க ஆரம்பித்தான். அவ்வளவுதான். நயானாவால் சுத்தமாக முடியவில்லை. வேகமாக சென்று அனைத்து ஜன்னல்களையும் திறந்து வைத்தவள் அந்த அறை முழுக்க தூய்மையான காற்றை பரவவிட்டாள். தன் மூக்கை கைகளால் மூடிக்கொண்டு அர்ஜுன் அருகே சென்று பார்த்தாள். அவன் கார்பெட்டில் மட்டும்தான் வாந்தி எடுத்திருந்தான். எட்ட இருந்தே அதை பார்த்தவள் வேகமாக கதவை திறந்து வெளியே சென்றாள். வெளியே சென்றதும் தான் அவளால் மூச்சு விட முடிந்தது. நயானா எப்போதும் இவ்வளவு சகிப்புத்தன்மை இல்லாதவள் கிடையாது. ஆனால் அவள் கர்ப்பமாக இருப்பதால் அவளால் அந்த ஸ்மெல்லை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவள் மெதுவாக கீழே இறங்கி சென்ற போது மேனகா வேலையாட்களிடம் சொல்லி வீட்டில் செய்யப்பட்டிருந்த மலர் அலங்காரங்களை எல்லாம் அகற்றிக் கொண்டிருந்தாள். மெதுவாக அவள் அருகே சென்ற நயானா, மேனகா ஆண்டி என்று மிகவும் பணிவான குரலில் அழைத்தாள். மேனகா திரும்பி கேள்வியோடு அவளை பார்க்கவும், ஆண்டி, யாராவது ஹெல்ப் பண்ண வருவாங்களா? அர்ஜுன் வாந்தி எடுத்துட்டாரு என்றாள். இதை கேட்டு சத்தமாக சிரித்த மேனகா, நயானா, இப்போ உனக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் ஆகிருச்சு, நீதானே அவனை பாத்துக்கணும் என்றாள். ஆனா ஆண்டி, அந்த ஸ்மெல் என்று நயானா ஆரம்பிக்கவும் அவளை இடைமறித்த மேனகா, அஃப்கோர்ஸ் எனக்கு தெரியுது, அர்ஜுன் வாந்தி எடுத்துட்டான், அந்த ஸ்மெல் மோசமாத்தான் இருக்கும்.
ஆனா நீதானே அவன் பொண்டாட்டி, நீதானே இதெல்லாம் பாத்துக்கணும். உன் புருஷனை பாத்துக்க கூட வேற ஆளை கூப்பிட முடியுமா என்ன என்றாள். மேனகா நயானாவிற்கு பேசுவதற்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கவே இல்லை. இறுதியாக நயானாவும் மெதுவாக தலையசைத்து, ஓகே மேனகா ஆண்டி, எனக்கு புரியுது என்று சொல்லிவிட்டு மேலே அர்ஜுனின் அறைக்கு சென்றாள். தன் மூக்கை ஒரு துணி கொண்டு இறுக்கமாக கட்டிக்கொண்டவள் பாத்ரூமிற்கு சென்று மாபை எடுத்து எப்படியோ ஒரு வழியாக மொத்த கார்பெட்டையும் சுத்தம் செய்து முடித்தாள். ஆனால் அதற்கு பிறகு அவளுக்கு ஏற்பட்ட அந்த அருவருப்பு உணர்வை அவளால் கட்டுப்படுத்த முடியவில்லை. பாத்ரூமிற்கு சென்று தொடர்ந்து வாந்தி எடுத்துக்கொண்டே இருந்தாள். ஒரு கட்டத்தில் அவள் குடலும் கூட வாந்தியாக வந்துவிட்டது என்று எண்ணும் அளவிற்கு மொத்தமாக வாந்தி எடுத்து முடித்ததும் நடக்க கூட சக்தியின்றி சோஃபாவில் சோர்ந்து போய் அமர்ந்திருந்தாள். அந்த நேரம் அவளது போன் அடித்தது. அவள் இருந்த சோர்வில் யார் என்று கூட பார்க்காமல் அவள் போனை அட்டெண்ட் செய்து காதில் வைத்தாள். மறுபுறம் அவளது தாயின் குரல், நயானா, நானும் உங்க அப்பாவும் இன்னைக்கு ஈவினிங்கே ஊருக்கு கிளம்புறோம். இன்னும் 3 நாள்ல நீங்க மறு வீட்டுக்கு வரணும்ல, சோ நாங்க போய் அதுக்கான ஏற்பாட்டெல்லாம் பார்க்கணும் என்றாள். நயானாவால் தன் தாய்க்கு விடை கொடுக்க முடியவில்லை. இத்தனை நாள் அவள் ஹாஸ்டலில் தனியாக தன் பெற்றோரை விட்டு பிரிந்துதான் இருந்தாள். அப்போதெல்லாம் இல்லாத ஒரு உணர்வு இப்போது அவளுக்கு தோன்றியது. அம்மா என்று அவள் சோகமான குரலில் சொல்ல, நயானா, நீ ஒன்னும் சின்ன பொண்ணு கிடையாது, உனக்கு கல்யாணம் ஆகிருச்சு. இனிமே நீதான் உன்னை பத்திரமா பாத்துக்கணும். நான் சொல்றது புரியுதா என்றாள். நயானாவிடமிருந்து என்பது மட்டுமே பதிலாக கிடைத்தது. நயானா, அப்புறம் உனக்கு சீதனமா கொடுத்த அந்த 11 கோடிக்கான செக், அது உங்க மேனகா ஆண்டி கையில தான் இருக்கு. நீ அப்புறமேட்டு அத அவங்க கிட்ட இருந்து கேட்டு வாங்கிக்கோ. அவங்களா அத பத்தி பேசலனா கூட நீயாத்தான் அத கேட்டு வாங்கணும். அப்போ சரி, நான் போனை வைக்கிறேன் என்று தன் அம்மாவின் குரல் கேட்டதும், அம்மா என்று மிகவும் பலவீனமான குரலில் அழைத்தாள் நயானா. என்னாச்சுமா? ஏன், எதுவும் பிரச்சனையா என்று அவளது அம்மா பதறவும், ஒன்னும் இல்லம்மா, நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்றேன் என்றாள் நயானா. சத்தமாக சிரித்த நயானாவின் அம்மா, நல்ல பொண்ணுமா நீ, இதுல மிஸ் பண்ண என்ன இருக்கு? இன்னும் 3 நாள்ல நம்ம திரும்பவும் மீட் பண்ண தானே போறோம். சரி, அப்புறம் வேற எதுவும் இல்லனா நான் போனை வைக்கிறேன் என்றாள். இல்லம்மா, வேற எதுவும் இல்ல என்று நயானா சொன்னதும் போனை வைக்கும் முன், நயானா, அந்த சீதன பணத்தை மறந்துடாத, அது நம்ம குடும்பத்தோட வாழ்நாள் சேமிப்பு என்று மீண்டும் ஒரு முறை தன் மகளுக்கு நினைவுபடுத்திவிட்டு போனை வைத்தாள் நயானாவின் அம்மா. போனை வைத்ததும் நயானா ஒரு முறை அந்த அறையை சுற்றி முற்றி பார்த்தாள். அவளுக்கே ஏதோ தனித்தீவில் தான் மட்டும் தொலைந்து விட்டது போல் ஒரு உணர்வு ஏற்பட்டது. இறுதியாக அவள் பார்வை அர்ஜுனின் மீது பட்டதும், நயானா, அர்ஜுன் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஆடம்பரமா இருந்தவன். சோ அவனுக்கு மத்தவங்களை எப்படி கேர் பண்ணிக்கிறதுன்னு தெரியாம இருக்கலாம். ஆனா அவன் உன்னை நல்லா தானே பாத்துக்கிட்டான். இனிமேலும் அவன் உன்னை நல்லா பாத்துப்பான். இது புது இடம்னால உனக்கு செட் ஆக கொஞ்ச நாள் ஆகும். வேற ஒன்னும் இங்க பயம் இல்ல என்று தனக்கு தானே ஆறுதல் சொல்லிக் கொண்டாள். பாகம் 419. என்னதான் நயானாவிற்கு தான் ஏதோ ஒரு புதிய உலகத்தில் வந்து மாட்டிக்கொண்டது போல பயமாக இருந்தாலும் அர்ஜுனின் முகத்தை பார்த்து தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டிருந்தாள். அர்ஜுன் கண் விழிக்கும் போது இரவு 8 மணி ஆகியிருந்தது. மதியம் அடித்த சரக்கின் விளைவு இன்னும் அவன் உடம்பில் இருக்கத்தான் செய்தது. அவன் தலையில் யாரோ ஏறி அமர்ந்திருப்பது போல பலமான தலைவலியோடுதான் எழுந்தான். ஒரு வழியாக அவன் தூக்கத்திலிருந்து எழுந்ததை பார்த்ததும் நயானாவிற்கு பெருத்த நிம்மதியாக இருந்தது. தன் தலையை பிடித்துக் கொண்டு எழுந்த அர்ஜுன், இப்போ டைம் என்ன என்றான். மெதுவாக எழுந்து அவன் அருகே வந்த நயானா, மணி 8 ஆகிருச்சு அர்ஜுன் என்று சொல்லவும், ரொம்பவே லேட் ஆகிருச்சே. நயானா, நீ சாப்பிட்டியா என்று கேட்டான் அர்ஜுன். இல்லை என்று அவள் தலையசைக்கவும், ஏன் நயானா, உனக்கு பசிக்கலையா என்று அர்ஜுனின் கேள்விக்கு, இல்ல அர்ஜுன், பசிக்கல என்று அவளது வாய் பதில் சொன்னாலும் அவள் வயிறு போட்ட பசி சத்தம் அர்ஜுனின் காதுகளுக்கு நன்றாகவே கேட்டது. நயானா, இது நம்ம வீடு.
எப்ப உனக்கு பசிச்சாலும் போய் சாப்பிடலாம், இனிமே இப்படி சங்கடப்பட்டுட்டுலாம் இருக்காத என்றான். சட்டென நயானாவின் கண்களில் கண்ணீர் தேங்கியது. இங்கு அவனை தவிர அனைவரும் அனைத்தும் அவளுக்கு அந்நியமாகத்தான் இருந்தார்கள். இது உன்னோட வீடு, ஏன் வீடு கிடையாது என்று நயானாவிற்கு கத்தி சொல்ல வேண்டும் போல் இருந்தது. ஆனால் வாய் வரை வந்த வார்த்தைகளை அப்படியே முழுங்கிக் கொண்டு தலையசைத்த நயானா அர்ஜுனோடு கீழே சென்றாள். ஹாலில் இவர்களுக்காக காத்திருந்த மேனகா இருவரும் கீழே இறங்கி வருவதை பார்த்ததும், அர்ஜுன், நயானா, உங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன், சாப்பாடு ரெடி, வாங்க சாப்பிடலாம் என்றாள். அதே நேரம் மேலே தன் அறையில் இருந்து கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தார் ராஜேந்திரன். நயானாவை பார்த்ததும் அவரது முகம் கோபமாக மாறியது. அதை கவனிக்காத நயானா மென்மையான குரலில் மிகவும் மரியாதையாக மாமா என்றாள். கோபமாக தன் தொண்டையை செருமிய ராஜேந்திரன், இனிமே எது செய்யறதா இருந்தாலும் என்கிட்ட கேட்டுட்டு செய்யணும், புரியுதா? காலையில மேடையில இருந்து கீழே இறங்குனதும் நேரா அந்த தந்திரக்காரி கால்ல போய் விழற, என்ன தைரியம் இருக்கு உனக்கு? அத செய்யறதுக்கு முன்ன ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டியா என்று சீறினார். நயானா பதில் சொல்வதற்குள் முந்திக் கொண்ட அர்ஜுன், அப்பா, அது என்னோட டெசிஷன், நான் தான் அவங்க கால்ல விழணும்னு சொன்னேன் என்றான். அர்ஜுன் பொய் சொல்கிறான் என்பது ராஜேந்திரனுக்கு தெளிவாக தெரிந்ததால், என்னது உன்னோட டெசிஷனா? கல்யாணத்துக்கு முன்ன என்கிட்ட கேட்காம நீ எதுவும் செஞ்சதில்லையே என்று அவர் அர்ஜுனை கடிந்து கொள்ளவும் தன் தலையை குனிந்து கொண்ட நயானா கண்ணீர் நிறைந்த கண்களோடு, சாரி மாமா, அது ஏன் தப்புதான் என்றாள். ராஜேந்திரன் அதற்கு மேலும் அவளை கடிந்து கொள்ளத்தான் நினைத்தார். ஆனால் என்னதான் இருந்தாலும் நயானா ஒரு மென்மையான பெண். அவளை யார் கடிந்து கொண்டாலும் அவர்கள் மிகப்பெரிய அரக்கன் போல்தான் தெரிவார்கள். அவ்வளவு சாந்தமான மென்மையான பெண்ணிடம் தன் கோபத்தை காட்ட முடியாத ராஜேந்திரன் தன் தொண்டையை செருமிவிட்டு, இனிமே இது மாதிரி பண்ணாத என்று சொல்லிவிட்டு டைனிங் டேபிளை நோக்கி சென்றார். அதை பார்த்த மேனகாவின் கண்களில் ஒரு கோபக்கனல் தெரிந்தது. ராஜேந்திரனிடம் நயானாவை பற்றி சொல்லி அவரது கோபத்தை அவள் மீது திருப்ப மேனகா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ராஜேந்திரனிடம் கதை சொல்லிக் கொண்டிருந்தாள். ஆனால் இந்த நயானா லேசாக கண்ணை கசக்கி அவரை மயக்கிவிட்டாள் என்னும் போது மேனகாவிற்கு கோபம் வரத்தானே செய்யும். நால்வரும் சாப்பிடும்போது பெரிதாக ஒருவருக்கொருவர் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. சாப்பிட்டு முடித்ததும் மேனகாவாக அந்த செக்கை பற்றி பேசுவாள் என்று நயானா காத்திருந்தாள். ஆனால் அதை பற்றி முழுவதும் மறந்தவள் போல் மேனகா ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. கிட்டத்தட்ட 10 மணி அளவில், சரி நேரமாகிருச்சு, போய் தூங்கலாம் என்று சொல்லி ராஜேந்திரன் எழுந்து செல்வதை பார்த்த நயானா இறுதியாக, மாமா, மேனகா ஆண்டி என்று அழைத்தாள். இருவரும் ஒரே நேரத்தில் திரும்பி பார்க்கவும், மேனகா ஆண்டி, அது என்னோட அந்த வரதட்சணை செக்கு, அது இன்னும் உங்ககிட்ட தானே இருக்கு என்று இந்த சில வார்த்தைகளை சொல்லி முடிப்பதற்குள் நயானாவிற்கு அச்சத்தில் கை கால் எல்லாம் நடுக்கம் எடுக்க ஆரம்பித்தது. நல்ல வேலைமா, நீயே ஞாபகப்படுத்தின என்று மேனகா சொன்னதும் நயானாவிற்கு பெருத்த நிம்மதியாக இருந்தது. நல்ல வேளையாக மேனகா அந்த செக்கை திரும்ப தரப்போகிறாள் என்று நயானா நினைத்திருக்க, அவள் துளியும் எதிர்பாராத விதமாக, நயானா, அர்ஜுன் இனி முன்ன மாதிரி இல்லாம பிசினஸ் பார்க்க வரணும்னு உங்க மாமா சொன்னாரு. சோ இனியும் அர்ஜுன் உங்க மாமாவையே சார்ந்திருக்க தேவையில்லை, இந்த பணம் ஃபியூச்சர்ல அவனுக்கு தேவைப்படும் என்றாள். அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்பதை நயானாவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவள் அந்த செக்கை இப்போதைக்கு கொடுக்க மாட்டாள் என்பது மட்டும் நயானாவிற்கு நன்றாக புரிந்தது. அதில் இருக்கும் 10 கோடியை பற்றி நயானாவிற்கு கவலை இல்லை. ஆனால் அந்த 1 கோடி அவளது பெற்றோரின் வாழ்நாள் சேமிப்பு. அதை அவர்கள் திரும்பி கேட்கப் போவது இல்லை என்றாலும் அது அவர்கள் அவளுக்காக கொடுத்த பணம். ஆனால் அது இப்போது மேனகாவிடம் சிக்கிக் கொண்டது. மேனகாவிற்கு தன்னை பிடிக்கவில்லை என்பது நயானாவிற்கு நன்றாகவே தெரிந்தது. அதனால் அவள் வேண்டுமென்றே இப்படி செய்கிறாளோ என்று நினைத்த நயானா ஏதோ கேட்க வாய் திறந்த நேரம், அர்ஜுன், இந்த செக்கு என்கிட்டே இருக்கட்டும், நீ என்ன சொல்ற என்று அர்ஜுனை பார்த்து கேட்டாள் மேனகா. எதை பற்றியும் பெரிதாக யோசிக்காத அர்ஜுன் மிகவும் சர்வசாதாரணமாக,
இது ஒன்னும் அவ்வளோ பெரிய அமௌண்ட் இல்ல மேனகா ஆண்டி, நீங்களே அதை மொத்தமும் செலவு பண்ணாலும் எனக்கு நோ ப்ராப்ளம் என்றான். நயானா அதிர்ந்து போனாள். 11 கோடி அவனுக்கு பெரிய அமௌண்ட் இல்லையா? இந்தியாவில் பல குடும்பங்கள் லட்சங்களை கூட சேமிக்க முடியாமல் கடனாளியாக வாழ்ந்து கொண்டிருக்க அர்ஜுனிற்கு 11 கோடி சாதாரண பணம் என்று சொல்வதை கேட்டு நயானாவால் அதிர்ச்சியாகாமல் இருக்க முடியவில்லை. உண்மையை சொல்ல போனால் அர்ஜுன் இன்னும் இந்த உலகத்தை பற்றி சுத்தமாக தெரிந்திருக்கவில்லை என்றுதான் தோன்றியது. அதே நேரம், டே அர்ஜுன், அது எங்க அப்பா அம்மா எனக்கு கொடுத்த பணம்டா, அத பத்தி என்கிட்ட கேட்காம நீ எப்படி முடிவெடுக்கலாம் என்று அவன் சட்டையை பிடித்து கேட்க தோன்றியது. ஆனால் என்ன செய்ய, இப்போது மிகவும் தாமதமாகிவிட்டது. இனி அந்த பணம் நயானாவிற்கு கிடைக்க போவதில்லை. தன்னுடைய மாமனார் மாமியாரின் முன் தன் கணவனை அவளால் விட்டு கொடுக்க முடியாது. அதனால் அப்போதைக்கு எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தவள் மேலே தன் அறைக்கு சென்றதும் அர்ஜுனிடம், அர்ஜுன், அந்த 11 கோடி என்று ஆரம்பித்தாள். ஓகே நயானா, எனக்கு தெரியும் நீ அதை நினைச்சு ரொம்ப ஒரி பண்றேன்னு. டோன்ட் வரி, உனக்கு அந்த 11 கோடி தானே வேணும். நான் நாளைக்கே அந்த 11 கோடிய உனக்கு தரேன். இன்னைக்கு கொடுத்த செக் அது மேனகா ஆன்டி கிட்டயே இருக்கட்டும். எப்படி இருந்தாலும் அந்த செக் ஓம் பேர்ல தானே இருக்கு. சோ ஓம் பெர்மிஷன் இல்லாம அதை வித்ட்ரா பண்ண முடியாது என்று சொன்ன அர்ஜுன் நயானாவை அதற்கு மேல் பேச விடாமல் ஆஃப் செய்தான். மறுநாள் காலை அவன் சொன்னது போல் நயானாவிற்கு பணத்தை வித்ட்ரா செய்ய முயற்சிக்கும் போதுதான் அவன் அக்கவுண்ட் அனைத்தும் லாக் ஆகி இருப்பது அவனுக்கு தெரிந்தது. அவனால் 1 ரூபாய் கூட பணத்தை எடுக்க முடியவில்லை. இப்போதுதான் நேற்று மேனகா சொன்ன வார்த்தையின் பொருள் அவனுக்கு புரிந்தது. அவனை ஆபீஸிற்கு வர வைப்பதற்காக ராஜேந்திரன் இந்த முறையை கையாண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டான். இங்கு மாதவியின் வீட்டில் நேற்று திருமணம் முடிந்து வந்ததிலிருந்து மாதவி ஓயாமல் நயானாவை பற்றித்தான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். காலையில் எழுந்தவுடன், இந்த மேனகா நயானாவை வேலை செய்ய சொல்லி டார்ச்சர் பண்ணக்கூடாது என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். மதிய உணவு சமைக்கும் போது, பாவம் நயானா, அங்க அவளை சமைக்க சொல்லி கொடுமைப்படுத்தினா அவ என்ன பண்ணுவா என்று புலம்பினாள். மாலை அனைவரும் ஹாலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது, பொம்மி, இந்நேரம் நயானாவும் அர்ஜுனும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? அந்த மேனகா அவங்கள வீடு தொடக்கி விட்டிருக்க மாட்டால என்றாள். இப்படி மாதவி டிசைனாக புலம்பிக் கொண்டிருப்பதை பார்த்த அவந்திகாவிற்கு சிரிப்புதான் வந்தது. அத்தை, இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா தெரியல? உங்களை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு வேணும்னா உங்க பையனுக்கு கல்யாணம் ஆகிருக்குன்னு தெரியும். ஆனா உங்களை பத்தி தெரியாத யாராச்சும் நீங்க புலம்புறத கேட்டாங்கன்னா கண்டிப்பா நீங்க பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு புலம்பிட்டு இருக்கீங்கன்னு தான் நினைப்பாங்க என்றாள். செல்லமாக அவந்திகாவின் காதை திருகிய மாதவி, அடி வாளு, நான் அந்த மேனகாவை நினைச்சுதான் பயப்படுறேன். நயானா உன்ன மாதிரி போல்டான பொண்ணா இருந்தா நான் மேனகாவை நினைச்சு பரிதாபப்படணும். ஆனா என்ன பண்றது, நயானா ரொம்பவே அமைதியான பொண்ணு, அதனாலதான் எனக்கு கவலையா இருக்கு என்று மாதவி சொன்னதும், அத்தை, ஆனாலும் இது ரொம்பவே ஓவர். சின்ன மருமக வந்த உடனே நீங்க என்னெல்லாம் சொல்றீங்க என்று அவந்திகா செல்லமாக கோபித்துக் கொள்ள, மாமியார் மருமகள் பேசுவதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அரவிந்த், அம்மா, எனக்கு தெரிஞ்சு நயானா ரொம்ப புத்திசாலியான பொண்ணுன்னு நினைக்கிறேன். சோ நீங்க பயப்பட வேண்டாம் என்று அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவனது போன் அலறியது. மறுபுறம் பேசிய சம்பத், அரவிந்த் சார், நீங்க சொன்னபடி சோல் ஃபைட்டர் பத்தின எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணியாச்சு என்றான். இதை கேட்ட அரவிந்தின் கண்கள் சுருங்கியது. ஒரு முறை அவந்திகாவை பார்த்தவன் அதற்கு மேல் அங்கு நிற்காமல் மேலே தனது ஸ்டடி ரூமிற்கு சென்றான். சம்பத், எல்லாத்தையும் மேல் அனுப்பிடு என்று அரவிந்த் சொல்லவும், ஆல்ரெடி நான் அனுப்பிட்டேன் சார் என்று சம்பத்திடமிருந்து பதில் வந்தது. அரவிந்த் போனை கட் செய்ய போகும் நேரம் ஒரு நொடி தயக்கத்திற்கு பின், அரவிந்த் சார் என்று அழைத்தான் சம்பத். என்ற அரவிந்தின் குரல் கேட்டு, அரவிந்த் சார், நான் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நல்லாவே செக் பண்ணிட்டேன். உண்மையிலேயே சோல் ஃபைட்டர் உயிரோட இல்ல என்றான். இந்த வார்த்தைகளை கேட்ட அரவிந்தின் இதயம் கனத்தது. ஒரு நொடி அமைதிக்கு பின், ஓகே, எனக்கு புரியுது.
என்று சொன்னவன் போனை வைத்துவிட்டு தன் லேப்டாப்பை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். சோல் ஃபைட்டர் இருந்தபோது அரவிந்த் அவனது உடலை பார்க்கவில்லை. அன்றுதான் அவந்திகாவும் அவனும் சந்திப்பதாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அரவிந்த் அவந்திகாவை சந்திப்பதற்காக அவள் காத்திருந்த அந்த கஃபேவிற்கு சென்றான். அவந்திகா அப்போது யாருடனோ போனில் தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தாள். சிறிது நேரம் அங்கு நின்று அவந்திகாவை அவன் பார்த்து கொண்டிருந்தான். அந்த நேரம்தான் நேத்ராவிடமிருந்து எங்க அண்ணன் இறந்துட்டான் என்று அரவிந்திற்கு மெசேஜ் வந்தது. துடித்து போன அரவிந்த் வேகமாக அந்த கஃபேவை விட்டு வெளியேறி ஹாஸ்பிட்டலை அடைந்தான். அவன் ஹாஸ்பிட்டலை அடைந்த நேரம் ஏற்கனவே சோல் ஃபைட்டரின் உடல் மார்ச்சுவரிக்கு மாற்றப்பட்டிருந்தது. அதன் பின் மறுநாள் அவன் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. அதனால் இறுதி வரை அரவிந்த் சோல் ஃபைட்டரின் இறந்த உடலை பார்க்கவே இல்லை. இப்போதே அவனை பற்றி அனைத்து தகவலும் அவனுக்கு எதிரே இருக்கிறது. ஒரு பெருமூச்சு விட்டு அரவிந்த் தனது லேப்டாப்பை ஓபன் செய்தான். சோல் ஃபைட்டருக்கு ஆக்சிடென்ட் ஆனது. உட்புற இரத்த போக்கினால் CPR பலனளிக்காமல் போக இறுதியாக அவன் இறந்தது என்று அனைத்து தகவல்களும் அவனது கணினி திரையில் தோன்றியது. சோல் ஃபைட்டருக்கு ஆக்சிடென்ட் நடந்து அவன் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரப்பட்ட போது எடுத்த போட்டோவும் இருந்தது. அத்தோடு இறக்கும் போது அவன் கண்கள் மூடி இருந்ததா இல்லை திறந்திருந்ததா என்ற தகவல்களும் இடம் பெற்றிருந்தன. இறக்கும் போது அவன் கண்கள் திறந்திருந்தன. ஆனால் அவற்றில் பார்வை இல்லை. உட்புற இரத்த கசிவால் அவனது உள்ளுறுப்புகள் அனைத்தும் இரத்தத்தால் நிரம்பி இருந்தன என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இதை அனைத்தையும் பார்த்த அரவிந்திற்கு சோல் ஃபைட்டர் இறக்கும் தருவாயில் எவ்வளவு பெரும் வேதனையில் இருந்திருப்பான் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. சட்டென அவன் இதயத்தில் பெரும் வலி ஏற்படுவது போல் இருந்தது. அந்த வலியை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வேகமாக தனது லேப்டாப்பை மூடியவன் அந்த இடத்தை விட்டு எழுந்து வந்தான். அவன் உடல் முழுவதும் வியர்த்திருந்தது. அவன் இதயம் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. சோல் ஃபைட்டர் இத்தனை வேதனைகளை தாங்கிக் கொண்டு இறந்தான் என்பது அரவிந்திற்கு இது நாள் வரையிலும் தெரியாது. இப்போது அவன் இதயம் வேதனையில் வாடியது. தன் கைகளை இறுக மூடி தன் இதய துடிப்பை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் அந்த ஸ்டடி ரூமின் கதவு தட்டப்பட்டு உள்ளே வந்த அவந்திகா, அரவிந்த், நீங்க தூங்க வரலையா என்றாள். அப்போதுதான் மணி இரவு 10 ஆகிவிட்டதையே அரவிந்த் கவனித்தான். சேரில் இருந்து எழுந்த அரவிந்த், நீ போ, நான் வரேன் என்றான். அவந்திகாவும் தலையசைத்துவிட்டு அங்கிருந்து செல்லவும் மெல்ல எழுந்து சென்ற அரவிந்த் தன்னுடைய டிராவில் இருந்து தூக்க மாத்திரையை எடுத்து விழுங்கிய நேரம் மீண்டும் கதவு திறக்கப்பட்டது. உள்ளே வந்த அவந்திகா, ஓ சாரி அரவிந்த், உங்களுக்கு பால் வேணுமா, எடுத்துட்டு வரவான்னு கேட்கத்தான் வந்தேன் என்றாள். இல்ல வேணாம் என்று சொன்ன அரவிந்த் தன் அறைக்கு சென்று குளிப்பதற்காக டவலை எடுத்துக்கொண்டு பாத்ரூமிற்கு சென்றான். அவன் மனம் முழுக்க சோல் ஃபைட்டர் குறித்த நினைவுகளால் நிரம்பி இருந்தது. பார்க்கும் இடமெல்லாம் சோல் ஃபைட்டரின் முகம் அவனுக்கு தெரிவது போல் இருந்தது. அவன் குளித்து முடித்து வெளியே வந்த நேரம் அவந்திகா பெட்ரூமில் இல்லாமல் இருக்கவும் வெளியே வந்து பார்த்தவனுக்கு பேரதிர்ச்சி தரும் விதமாக அவனது ஸ்டடி ரூமில் லைட் எரிந்து கொண்டிருந்தது. அவந்திகாவும் அங்குதான் இருந்தாள். பாகம் 420. அவந்திகா பெட்ரூமில் இல்லை என்றதும் அவளை தேடிச் சென்ற அரவிந்த் அவள் ஸ்டடி ரூமில் இருப்பதை பார்த்து அதிர்ந்து போனான். அவன் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்ற நேரம் அவந்திகா தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தாள். அவள் கையில் அரவிந்த் விட்டமின் மாத்திரை பாட்டிலில் போட்டு வைத்திருந்த தூக்க மாத்திரைகள் இருந்தன. அதை பார்த்த அரவிந்த் பதறிப்போய், அவந்திகா, என்ன பண்ணிட்டு இருக்க என்றான். ஒன்னும் இல்ல அரவிந்த், எனக்கும் விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதான் நானும் கொஞ்சம் விட்டமின் டேப்லெட் சாப்பிட்டேன் என்று மிக அசால்ட்டாக பதில் அளித்தாள். எத்தனை மாத்திரை சாப்பிட்ட என்று அரவிந்த் பதற்றமாக கேட்கவும், அது 1 2 என்று அவந்திகா விரல் விட்டு எண்ணுவதை பார்த்ததும் அரவிந்திற்கு ஒரு நிமிடம் அவன் உயிரே நின்று விட்டதை போல் இருந்தது. வேகமாக அவள் தலையை பிடித்து, சீக்கிரம் நீ சாப்பிட்ட மாத்திரையெல்லாம் துப்பு என்று பதறினான். ஐயோ அரவிந்த், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இது சத்து மாத்திரை தானே, 2-3 சாப்பிட்டாலும் ஒன்னும் பண்ணாது, நான் இதுக்கு முன்னவே சத்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டிருக்கேன் என்றாள்.
ஐயோ தியா, நீ பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க. இது தூக்க மாத்திரை. இது மட்டும் ஓவர் டோஸ் ஆச்சுன்னா உன் உயிருக்கே ஆபத்து. சீக்கிரம் துப்பு. வா, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். நான் டாக்டர் வர சொல்றேன் என்ற பதற்றத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் பரபரத்த அரவிந்த் தன் போனை எடுத்து யாருக்கோ போன் செய்ய போக, அப்போதுதான் அவந்திகாவின் முகத்தை கூர்ந்து பார்த்தவன் அவள் கையை கட்டிக்கொண்டு அவனை முறைத்து கொண்டு நிற்பதை கவனித்தான். அரவிந்திற்கு புரிந்தது, அவந்திகா உண்மையில் எந்த மாத்திரையும் சாப்பிடவில்லை. அவனிடமிருந்து உண்மையை வாங்குவதற்காக இப்படி ஒரு ட்ரிக்கை பயன்படுத்தி இருக்கிறாள் என்று. இது தெரிந்ததும் ஒரு நொடி அந்த அறையில் நிசப்தமான அமைதி நிலவியது. ஒரு நொடி மௌனத்திற்கு பின், அப்போ இது தூக்க மாத்திரை. இவ்ளோ நாள் இதத்தான் நீங்க டெய்லி சாப்பிட்டுட்டு இருந்திருக்கீங்க என்றாள் கோபமாக. ஆனால் அரவிந்திடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. கடந்த சில நாட்களாக என்னதான் அரவிந்த் தன்னை இயல்பாக காட்டிக்கொண்டாலும் அவந்திகாவிற்கு ஏதோ வித்தியாசமாக பட்டது. அவன் தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருப்பது போலவும், கஷ்டப்பட்டு அவளிடம் அவன் நன்றாக நடந்து கொள்வது போலவும் அவந்திகாவிற்கு தோன்றியது. அரவிந்த் சிரிக்கும் போது கூட அதில் ஒரு உண்மைத்தன்மை இல்லை என்பதை அவள் உணர்ந்தாள். அதற்கு ஏற்றவாறு இப்போது அவள் உள்ளே வரும்போது அரவிந்த் மாத்திரை சாப்பிட்டுக் கொண்டிருப்பதையும் ஒரு நொடி அவன் கண்ணில் தெரிந்த பதற்றத்தையும் பார்த்தவளுக்கு ஏதோ தவறாக இருக்கிறது என்று உறுதியாக தெரிந்தது. அதனால்தான் இப்படி ஒரு ட்ரிக்கை செயல்படுத்தினால் இப்போது அவள் எதிர்பார்த்தது போலவே அரவிந்த் அவளை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான் என்பது தெரிந்துவிட்டது. இவை தூக்க மாத்திரை. அவன் தூக்கமின்றி தவிக்கும் அளவிற்கு அவன் மனதை அப்படி என்ன துக்கம் வாட்டிக் கொண்டிருக்கிறது என்ற கேள்வி அவந்திகாவின் மனதை துளைத்தது. அரவிந்த், உண்மையை சொல்லுங்க. எதுக்காக தூக்க மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? அப்படி என்ன பிரச்சனை உங்களுக்கு என்றாள். அரவிந்திடமிருந்து பதில் இல்லை. ஆனால் அவன் உட்கொண்ட தூக்க மாத்திரை அதன் வேலையை காட்ட ஆரம்பித்திருந்தது. மெல்ல மெல்ல அவன் கண்கள் இருண்டது. தன் முன் நிற்கும் அவந்திகா அவனுக்கு இப்போது இரண்டாக தெரிய ஆரம்பித்தாள். லேசாக தன் தலையில் தட்டிய அரவிந்த் அவந்திகாவை நன்றாக முழித்து பார்த்து, தியா, நீ லூசு மாதிரி பேசிட்டு இருக்க என்றான். சரி, நான் லூசு மாதிரி பேசல. இனிமே நீங்க இந்த தூக்க மாத்திரையை சாப்பிடக்கூடாது என்றதும் வேறு எந்த விதமான நிராகரிப்பும் செய்யாமல், சரி, நான் இனிமே இந்த மாத்திரையை சாப்பிடல என்று அரவிந்த் ஒத்துக்கொண்டான். ஆனால் அதில் திருப்தி அடையாத அவந்திகா, அரவிந்த் பிளீஸ், எதுக்காக நீங்க இந்த தூக்க மாத்திரை எடுத்துக்கிறீங்கன்னு உண்மையை சொல்லுங்க என்றாள். அது கொஞ்ச நாளா எனக்கு ஒர்க் பிரஷர் அதிகமா இருக்கு. சோ என்னால சரியா தூங்க முடியல. அதுக்குத்தான் தூக்க மாத்திரை எடுத்துக்கிறேன் என்றான் அரவிந்த். அவனது இமைகள் மெல்ல மெல்ல மூடுவதையும் அவன் கண்கள் தூக்கத்திற்காக தவிப்பதையும் பார்த்த அவந்திகா அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அந்த தூக்க மாத்திரை பாட்டிலை தன் கைக்குள் அழுத்தி மூடியவள், ஓகே, நாம தூங்க போகலாம் என்று அரவிந்தை அந்த அறையிலிருந்து பெட்ரூமிற்கு அழைத்து சென்றாள். அங்கு சென்று மெத்தையில் படுத்த சில நொடிகளிலேயே அரவிந்த் தூங்கி போனான். ஆனால் அவந்திகாவால் தூங்க முடியவில்லை. அரவிந்த் ஏன் தூக்கம் வராமல் தவிக்கிறான் என்பதையே அவள் மனம் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. நீண்ட நேரம் சீலிங்கையே வெறித்து பார்த்து கொண்டிருந்த அவந்திகா ஒரு வழியாக தன் கண்களை மூடினாள். ஆனாலும் தூக்கம் வராமல் அவள் புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருக்க, நடுராத்திரியில் எதையோ பார்த்து பயந்தவன் போல் அலறிக்கொண்டு எழுந்த அரவிந்த் தன் தலையை அழுத்தமாக பிடித்து கொண்டு சுற்றி முற்றி பார்த்தான். அறை முழுவதும் இருட்டாக இருந்ததால் அவந்திகா தூங்கிக் கொண்டிருக்கிறாள் என்று நினைத்தவன் நேராக எழுந்து ஸ்டடி ரூமிற்கு சென்றான். அவந்திகாவும் மெல்ல மெல்ல அவனை பின்தொடர்ந்து சென்றாள். அங்கு அரவிந்த் தன் டிராவில் எதையோ தீவிரமாக தேடிக்கொண்டிருப்பதை பார்த்த அவந்திகா தன் கையில் இருந்த தூக்க மாத்திரையை அவன் முன் நீட்டி, இதத்தான் தேடிட்டு இருந்தீங்களா அரவிந்த் என்றாள். சட்டென அவளை அங்கு பார்த்த அரவிந்த் பதறித்தான் போனான். ஆனால் ஏதோ போதைக்கு அடிமையானவன் போல் அவன் கைகள் அவளிடமிருந்து அந்த தூக்க மாத்திரையை எடுத்தன. தன்னை முறைத்து கொண்டிருந்த அவந்திகாவிற்கு எந்த பதிலும் சொல்லாதவன் ஒரு தூக்க மாத்திரையை எடுத்து தன் வாய்க்குள் போட்டு தண்ணீரை தேடினான். அவன் முன் ஒரு தண்ணீர் டம்ளர் நீண்டது. அவந்திகாதான் அவனுக்கு தண்ணீரும் கொண்டு வந்திருந்தாள். அந்த தண்ணீரை வாயில் ஊற்ற போனவன் ஒரு நொடி தயங்கி, அவந்திகா,
இந்த மாத்திரையில எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காதுன்னு டாக்டர் சொன்னாரு என்றான். அவ்வளவுதான். அதுவரை அவந்திகாவின் கண்ணுக்குள் தேங்கி இருந்த கண்ணீர் சரசரவென வெளியே வந்து அவள் கன்னங்களை தாண்டி தரையில் விழுந்து தெரித்தது. அவளது கண்ணீர் யாரோ அவன் இதயத்தில் கொதிக்கும் வெந்நீரை ஊற்றியது போல் அவனுக்கு வலியை ஏற்படுத்தியது. வேகமாக தூக்க மாத்திரையையும் தண்ணீர் டம்ளரையும் அருகில் இருந்த டேபிளில் வைத்தவன், தியா அழாத, நான் என்று சொல்லிக்கொண்டே அவன் அவளது கண்ணீரை துடைத்து விட்டான். சட்டென கோபமாக அவன் கைகளை தட்டிவிட்ட அவந்திகா, அரவிந்த், நான் என்ன முட்டாள்னு நினைச்சீங்களா? எல்லா தூக்க மாத்திரையிலுமே சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கத்தான் செய்யும். எதுக்காக நீங்க தூக்க மாத்திரை சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கணும் என்று கேட்க அவந்திகாவின் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் ஊற்றியது. அரவிந்தால் அவளை சமாதானப்படுத்தவே முடியவில்லை. அவளது கண்ணீர் அவனை மொத்தமாக செயலிழக்க செய்தது. அழாத தியா, பிளீஸ் தியா, அழாத என்பதையே அவன் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தான். அதை தவிர வேறு என்ன சொல்வது என்று அரவிந்திற்கு தெரியவில்லை. ஒரு கட்டத்தில் அவன் கண்களில் நீர் தழும்புவதை பார்த்த அவந்திகா கண்ணீரோடு, அப்போ இனிமே நீங்க அந்த தூக்க மாத்திரைய சாப்பிட மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க என்றாள். ஓகே, நீ அழாத என்றான் அரவிந்த். இனி டெய்லி நான் உங்களுக்கு மசாஜ் பண்ணி விடுறேன். எப்படி மசாஜ் பண்ணணும்னு நான் நல்லாவே கத்துக்கிட்டேன் என்று அவந்திகா சொல்லவும் தன் உதடுகளை அழுந்த கடித்த அரவிந்த் ஓகே என்றான். ஆனால் இன்னமும் அவந்திகாவால் அவளது கண்ணீரை நிறுத்த முடியவில்லை. ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தவள் அரவிந்தை இறுக்கமாக கட்டிக்கொண்டாள். அதன் பின் பெட்ரூமிற்கு சென்றதும் அரவிந்த் கண்களை மூடி படுத்துக்கொள்ள அவந்திகா அவனுக்கு மசாஜ் செய்ய ஆரம்பித்தாள். சிறிது நேரத்திலேயே அரவிந்தின் மூச்சு சீராக ஆரம்பித்தது. ஆனால் அவந்திகா மசாஜ் செய்வதை நிறுத்தவில்லை. 1 மணி நேரம் கடந்தது. அப்போதும் அவந்திகா மசாஜ் செய்வதை நிறுத்தவில்லை. 2 மணி நேரம் கடந்தது. அப்போதும் அவந்திகா மசாஜ் செய்து கொண்டுதான் இருந்தாள். முடியவில்லை. அரவிந்தால் அதற்கு மேலும் நடிக்க முடியவில்லை. அவள் கைகளை பிடித்தவன் அப்படியே அதை தன் உதட்டருகே கொண்டு சென்று முத்தமிட்டான். அவந்திகாவின் கண்கள் பனித்தது. அவளுக்கு தெரியும் அரவிந்த் தூங்கவில்லை, அவளை சமாளிப்பதற்காக கண்ணை மூடி படுத்திருக்கிறான் என்று. அதனால்தான் அவள் தொடர்ந்து மசாஜ் செய்து கொண்டே இருந்தாள். நேரம் கடந்தது. அரவிந்தும் அவந்திகாவும் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்துக் கொண்டு படுத்திருந்தனர். இருவரும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கொள்ளவில்லை. அவர்களது கண்களுக்கும் ஓய்வில்லை. இரவு முழுவதும் விழித்துக் கொண்டிருந்தனர். மெல்ல மெல்ல அதிகாலை பறவைகளின் ஓசை கேட்க ஆரம்பித்தது. மேகத்தை கிழித்துக் கொண்டு வந்த சூரிய கதிர்களை பார்த்ததும் தான் அரவிந்திற்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. எழுந்து அமர்ந்தவன் அவந்திகாவை பார்த்து, தியா, நீ கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் எடு, நான் ஜாகிங் போயிட்டு வரேன் என்றான். அவந்திகாவிடமிருந்து எந்த பதிலும் வராமல் போகவே அவள் தலையில் கை வைத்த அரவிந்த், தியா, ஓ மேல சத்தியமா சொல்ற, இனி அந்த தூக்க மாத்திரைய சாப்பிட மாட்டேன் என்றான். இப்போது அவந்திகா மௌனமாக தலையசைத்தாள். அரவிந்த் அந்த அறையை விட்டு போகும் வரை அமைதியாக இருந்தவள் அரவிந்த் அந்த அறையை விட்டு சென்றதும் தலையணையில் முகம் புதைத்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள். அவள் ஏன் அழுகிறாள் என்று அவளுக்கே தெரியவில்லை. ஆனால் தூக்கமின்மை மிகவும் கொடூரமானது என்று அவளுக்கு தெரியும். மேலும் தூக்க மாத்திரைகளை அளவுக்கு அதிகமாக உட்கொண்டால் அது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் என்பதும் அவளுக்கு தெரியும். ஆனால் இப்போது அவளால் என்ன செய்ய முடியும்? இப்படி தினம் தினம் தூங்காமல் இருந்தால் அது அரவிந்திற்கு ஒரு சித்திரவதையாகத்தான் இருக்கும். ஒரு கட்டத்தில் அவனது உடல் நொடிந்து போகும். இதையெல்லாம் யோசித்தவள் தன் தலையணையை கட்டிக்கொண்டு கதறி கதறி அழுதாள். ஜாகிங்கை செய்து கொண்டிருக்கும் போது அரவிந்தின் மனம் பல சிந்தனையில் ஆழ்ந்தது. உண்மையில் அவன் அனுபவித்து வரும் இந்த தூக்கமின்மை சிறிது நாட்களாக கட்டுக்குள் இருந்தது. ஆனால் அவன் சோல் ஃபைட்டரின் புகைப்படங்களையும் அவனது டெத் ரெக்கார்டையும் பார்த்ததும் அவனது தூக்கமின்மையின் வீரியம் முன்பை விட பல மடங்கு அதிகரித்திருந்தது. அவன் மீது பட்ட குளிர்ந்த காற்று அரவிந்தின் மனதை ஒரு நிலையாக யோசிக்க வைத்தது. அவன் ஒரு மிகப்பெரிய வலையில் சிக்கி இருப்பது இப்போதுதான் அவனுக்கு புரிந்தது. உண்மையில் அந்த டெலிவரி கொண்டு வந்தவன் சோல் ஃபைட்டர் கிடையாது. ஆனால் அவன் சோல் ஃபைட்டரை பற்றிய ரெக்கார்டுகளை எடுத்து பார்க்க
அரவிந்தை தூண்டியிருக்கிறான். 8 ஆண்டுகளுக்கு முன்பு சோல் ஃபைட்டரின் மரணத்தை அவன் நேரில் பார்க்காவிட்டாலும் கூட 8 ஆண்டுகளுக்கு பிறகு அனைத்தும் அவன் கண்முன் நடந்தது போல் போட்டோவோடு பார்த்துவிட்டான். இது அரவிந்தின் குற்ற உணர்ச்சியை மேலும் மேலும் அதிகப்படுத்தியது. இவை அனைத்தும் இவனுக்கு எதிராக பின்னப்பட்ட ஒரு வலை என்று தெரிந்து அரவிந்த் அந்த வலைக்குள் விழுந்து விட்டான். இப்போது அவனால் அதிலிருந்து வெளிவர முடியவில்லை. பகல் பொழுதில் எப்படியோ தன் சிந்தனையை திசை திருப்பி சோல் ஃபைட்டரை பற்றி யோசிக்காமல் அவனால் இருக்க முடிந்தது. ஆனால் இரவு வந்துவிட்டால் அவனால் தன் சிந்தனையை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவன் தூங்காமல் இருப்பது தூக்கம் வராததால் அல்ல, எங்கு தான் தூங்கினால் கனவில் சோல் ஃபைட்டரின் முகம் தோன்றுமோ என்ற அச்சத்திலேயே அரவிந்த் இரவெல்லாம் தூங்காமல் விழித்திருக்கிறான். இப்படி பலவற்றை யோசித்துக் கொண்டே அவன் ஜாகிங் முடித்து வீட்டிற்கு வந்த நேரம் அவனுக்காக காத்திருந்த மரியா, சார், உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் டெலிவரி வந்திருக்கு என்று கொடுத்து சென்றாள். இப்போதெல்லாம் இந்த எக்ஸ்பிரஸ் டெலிவரி தினம் தினம் வந்து கொண்டிருப்பதால் அரவிந்திற்கு அது ஒரு பழக்கப்பட்டிருந்தது. எப்போதும் போல், ராஜு, நீ எப்படி இருக்க என்றுதான் அந்த கார்டில் இருக்கும் என்று அரவிந்த் நினைத்திருக்க, இன்று கொஞ்சம் வித்தியாசமாக, சோல் ஃபைட்டர் எவ்வளோ கொடூரமா செத்தான்னு தெரிஞ்ச அப்புறம் கூட எப்படி உன்னால மனசாட்சியோட சந்தோஷமா இருக்க முடியுது என்றிருந்தது. அவன் கண்கள் சுருங்கியது. கண்டிப்பாக யாரோ அரவிந்தை பற்றி மிக மிக நன்றாக தெரிந்தவர்கள்தான் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது யார் என்று தெரியாமல் அவன் தலையே வெடிப்பது போல் இருந்தது. எப்போதும் போல் அந்த கார்டை கசக்கி குப்பையில் போட்டுவிட்டு மெதுவாக எழுந்து பாத்ரூமிற்கு சென்றான். நீண்ட நேரம் குளிர்ந்த நீரில் குளித்து தன்னைத்தானே ஆசுவாசப்படுத்திக் கொண்டவன் வெளியே வரும்போது மெதுவாக யாரோ அழுது கொண்டிருக்கும் சத்தம் கேட்டது. வேகமாக பெட்டை நோக்கி சென்றவன் அவந்திகா போர்த்தியிருந்த போர்வையை விலக்கி பார்த்தான். அவந்திகா தான் அழுது கொண்டிருந்தாள். அவளது கண்கள் இரத்த சிவப்பாக சிவந்திருந்தது. அவளது கலைந்த கூந்தலையும் சிவந்த மூக்கு மற்றும் கண்களையும் பார்த்த அவன் இதயத்தில் ஒரு வலியை உணர்ந்தான். அவனால் எதுவும் பேச முடியவில்லை. அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். சிறிது நேரம் மௌனமாக இருந்த அவந்திகா பின்பு மெதுவான குரலில், இன்னைக்கு நம்ம ஒரு சைக்காட்டிஸ்ட போய் பார்க்கலாம், ஓகேவா என்றாள். அரவிந்தால் என்ன சொல்ல முடியும்? சரி என்று தலையசைத்தான். சென்னையிலேயே மிகவும் பிரபலமான ஒரு சைக்காட்ரிஸ்டிடம் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தார்கள். அவந்திகாவும் அரவிந்தோடு ஹாஸ்பிட்டலுக்கு சென்றாள். ஆனால் அரவிந்த் டாக்டரை பார்க்க செல்லும் போது அவந்திகா உள்ளே செல்லாமல் வெளியிலேயே காத்திருந்தாள். அரவிந்த் ட்ரீட்மெண்டிற்கு சம்மதிக்க வேண்டுமென்றால் அவன் முதலில் இந்த சைக்காட்ரிஸ்டை நம்ப வேண்டும். அவன் மனதில் இருக்கும் அனைத்தையும் அவன் வெளிப்படையாக சொல்ல வேண்டும். அவந்திகா உள்ளே சென்றாள். அவன் தன் மனதில் இருப்பதை சொல்லலாம், மறைக்கவும் வாய்ப்பிருக்கிறது என்பதால் தான் அவந்திகா வெளியிலேயே காத்திருந்தாள். கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு பிறகு டாக்டரின் அறை திறக்கப்பட்டது. வெளிரிய முகத்தோடு அரவிந்த் வெளியே வந்தான்.